शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. வித்யாரண்ய சுவாமிகள் பண்ண பஞ்சதசி கிரந்தத்தினுடைய 7வது அத்தியாயமான திருப்தி தீப பிரகரணம். இதுல அவர் என்ன சொன்னார், வேதாந்தத்துல 7 ஸ்டேஜ் சொன்னார். எப்படி ஒரு அஜ்ஞானியா இருக்கக்கூடிய ஜீவனானவன் ஞானியாக ஆகலாம் அப்படின்னாக்க ஒரு 7 படிக்கட்டு அவர் சொன்னார். அஜ்ஞானம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த மாயினால ஆவரணமானது ஏற்படுகிறது. அந்த ஆவரணம் ஏற்படுறதுனால மிஸ்அப்ரிஹென்ஷன், அவனுக்கு இந்த உலகம் உண்மைதான் அப்படின்னு தோன்றது. அதனால விக்ஷேபமானது ஏற்படுகிறது. இந்த ஆவரணம் விக்ஷேபம் ரெண்டுமே அஜ்ஞானத்தினுடைய காரியமா இருக்கிறதுனால இதுல இருந்து வெளியில வரணும்னா ஞானத்தினாலதான் வெளில வர முடியும். அந்த அஜ்ஞானமானது போகணும், ஏன்னா ஞானத்தினால மட்டுமே போக முடியுமே தவிர வேற கர்மாவனாலையும் உபாசனையினாலையும் போகாதது. ஏன்னா அஜ்ஞானத்துக்கு எதிரி ஞானம் தான். பாக்கி எல்லாம் அஜ்ஞானத்தை வளர்க்குமே தவிர போக்கடிக்காது. ஆகையினால ஞானம் தான் சொன்னார். அந்த ஞானத்துல ஒரு பிரச்சனை வந்தது. 4வது ஸ்டேஜா இருக்கக்கூடிய ஞானம் அப்படின்னு சொன்னாக்க அது சாதாரணமா நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாமே ஆப்ஜெக்டிவ் நாலேஜ் தான் நம்ம நாலேஜ்னு சொல்றோம். என்னால் அறியப்படுகிற வஸ்துவை தான் நான் நாலேஜ்னு சொல்லிட்டு இருக்கேன். நாலேஜ்னு சொன்ன உடனே அடுத்த கேள்வி எதை பத்தி அப்படின்னு கேட்கற மாதிரி ஆகுது. ஸோ நாலேஜ்னு சொன்னாலே ஞானம்னு சொன்னாலே என்னாச்சு அப்படின்னா பரோட்சமான இருக்கக்கூடிய விஷயம் தான் ஞானம். என்னை விட எனக்கு பரமாக இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி தான் நான் அறிய முடியுமே தவிர நான் எப்படி என்னை அறியறதுன்றது சரியாக வராத விஷயம். என்னால அறிந்த பொருள்கள் எல்லாம் நானாவே இருக்க முடியாது. அப்போ சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரி என்னை நான் அறிஞ்சேன்னு நான் சொன்னேன்னாக்கா அறிகிற நான் யாரு அப்படின்ற கேள்வி வரும். அதனால எதையெல்லாம் நான் அறிகிறேனோ அதெல்லாம் நானா இருக்க முடியாது அப்படின்னு நமக்கு தெரியுது. எதெல்லாம் எனக்கு மைக்க தெரிஞ்சதுன்னா நான் மைக் இல்ல, எனக்கு புத்தகத்தை தெரிஞ்சா நான் புத்தகம் இல்ல, எனக்கு என் ஒய்ஃபை தெரிஞ்சதுன்னா நான் ஒய்ஃப் இல்ல, எனக்கு எங்க அப்பாவை தெரிஞ்சதுன்னா நான் அப்பா இல்ல, எனக்கு என் பிள்ளைய தெரிஞ்சதுன்னா நான் புள்ள இல்ல. அப்படித்தானே உலகத்துல இப்ப என்ன தெரியறது அப்படின்னு சொன்னா யாருக்கு எது தெரியறதோ இது இல்ல நான். அப்போ இது எனக்கு தெரியறது, இந்த பாடி எனக்கு தெரியறதுன்னா நான் இல்லையே. அப்போ நான் யாரு? அப்போ நான் தான் மைண்டு. உங்களுக்கு மைண்டுன்னு தெரியறதுன்னா அப்ப நீங்க யாரு? இப்படின்னு அனவஸ்தா தோஷமானது வருது. அதனால உலகத்துல உங்களை அறியறதுன்றது வரவே வராது. பரோட்ச ஞானம் தான் இருக்குன்னு எல்லா பிலாசபர்ஸும் சேர்ந்து முட்டிக்கிறாங்க. ஞானமானது எங்க இருக்கு? அது உங்களுடைய மனசுல இருக்கா, பொருள்ல இருக்கா அப்படின்னு. பௌத்தம் ஒரு மாதிரி சொல்றான், சாங்கியம் ஒரு மாதிரி சொல்றான், நையாயிகன் ஒரு மாதிரி சொல்றான், வேதாந்தியும் அது எல்லாத்தையும் ஒத்துக்கிறான். கரெக்ட் தான் நீங்க சொல்றது. வேதாந்தத்துல இத பத்தி பேசியிருக்கு. நீங்க யாருன்னாக்க பிரம்மன்னு சொல்றது, ஆனா அது நாலேஜா தான் இருக்கு. அது எனதாக ஆகவே ஆகாது. எப்படி இருந்தாலும் பரோட்சமா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. ஆமா பிரம்ம சத்தியமா இருக்கு. அப்ப நீங்க தான் பிரம்மா தத்து தோமசி. ஆமா அகம் பிரம்மாஸ்மி சொன்னீங்க, பெரியவா சொல்றேன் கேட்டுக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மி. அவ்வளவுதானே, விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு. அதுவும் ஒரு நாலேஜ் தானே, எனக்கு தான் ஒரு அறிவான அப்படின்னு கேட்டா இல்லப்பா, இதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் அபரோக்ஷ ஞானம் அப்படின்னு பேரு. அந்த அபரோக்ஷமானது அகண்டமான ஒரு நாலேஜ். நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாமே இப்படி இருக்கக்கூடிய சம்சர்க்கத்தினால உண்டாகக்கூடிய நாலேஜ். அது எல்லாமே அந்த சப்தத்தினுடைய ஜாதியினாலையும் குணத்தினாலையும் கிரியையினாலையும் சம்பந்தத்தினாலையும் அறியக்கூடிய நாலேஜ். எல்லா நாலேஜுமே அப்படிதான். எனக்கு அத பாரு ஒரு காக்கா அப்படின்னு சொன்னாக்க அந்த பேர்டை காமிச்சு இது காக்கா அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னு சொன்னா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், எனக்கு எல்லா காக்காவையும் தெரியும், அந்த ஜாதியில இதுவும் ஒண்ணு, அதனால அந்த ஜாதியை வச்சு நான் புரிஞ்சுட்டேன், இது காக்கா அப்படின்னு புரிஞ்சுட்டேன். ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அந்த சின்ன குழந்தை நம்ம தான் பிறக்கிறது, 6 மாசம் வரைக்கும் இங்கதான் இருந்ததுன்னு வச்சுங்க. அமெரிக்காவுக்கு போயிடுது. நம்ம ஒரு போமரேனியன் இருந்தது, அதுக்கு பாமரேனியன் தெரியறது. அது போய் அங்க போய் இறங்கின உடனே அங்க இருக்கக்கூடிய பாமரேனியனை பார்த்து அது சிரிக்கிறது. எப்படி சிரிக்கும்? அது பார்த்தது இந்த நாய் தானே அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அது நாய்த்துவ ஜாதியை தான் கவிக்கிறது. நம்ம எந்த அறிவை நம்ம கொடுத்தாலும் அந்த நாயாக இருக்கும் தன்மையை தான் புரிஞ்சுக்கிறோம். அதனால எனக்கு காக்காவுடைய தன்மை தெரியும், இது காக்கான்னா புரியும். அதனால
ஒரு நாலேஜ் எனக்கு வருதுன்னா அது ஜாதியினாலதான் வரும் அப்படின்னா, இல்ல சார் நான் சில சமயத்துல அதோ கருப்பா இருக்க அதுதான் சார் காக்கா அப்படின்னு நான் சொன்னா அந்த கருப்பை வச்சுட்டு காக்காவை நான் புரிஞ்சுப்பேன். அதனுடைய குணத்தை வச்சுக்கொண்டு ஒரு அறிவானது ஏற்படும், அதுவும் ஒத்துக்கொள்ளலாம். சில சமயத்துல நமக்கு எப்படி எங்க டிரைவர் வராரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நாலேஜ் வருது, என் டிரைவர் வர அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுடைய கிரியையை வச்சுட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி சில சமயத்துல நீங்க எதை வச்சிருக்கீங்க, இந்த ஃபேனுக்கு மேல வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஃபேன் சம்பந்தத்தோட அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா. அந்த கிளையில உட்கார்ந்து இருக்க அந்த பட்சி தான் அப்படின்னு சொன்னாக்க அந்த கிளையோட சம்பந்தப்பட்ட அந்த பட்சிய சம்பந்தத்தினால. இப்படி சாஸ்திரத்துல என்ன சொல்லிட்டாங்க, ஜாதியினால, குணத்தினால, சம்பந்தத்தினால, கிரியையினாலதான் கண்டுபிடிக்க முடியும் எந்த ஒரு நாலேஜ் ஆனா. இது மாதிரி ஒரு நாலேஜ் இங்க வருமா பாருங்க. பிரம்மத்துக்கு ஜாதி இருக்கா, இருக்கிறது ஒண்ணு இல்லையா. அது வச்சு பிரம்மத்துவம்னு ஒரு ஜாதியே கிடையாது. அப்ப கடவுளை தெரியவே தெரியாது, வரவே வராது. சரி, கடவுளை ஒரு குணத்தை வச்சுட்டு சொல்லாமனா அவருக்கு தான் நிர்குணமாச்சே. குணத்தை வச்சுட்டு வர நாலேஜ் பொய்யான நாலேஜ். நிர்குணமான பிரம்மத்தை அறியவே முடியாது, குணத்தினால அறிய முடியாது. சரி, அது குணத்தினால அறிய முடியாது, ஜாதியினால அறிய முடியாது சார். அது அவருடைய செயல்களை வச்சுட்டு பண்ணலாமே அப்படின்னு சொன்னா அவர் நிஷ்கிரியம், நிரவத்தியம், நிரஞ்சனம், நிர்விகாரம் இப்படி சொல்லி தருது. அவருக்கு ஒரு கிரியையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது கிரியையை வைத்துக் கொண்டு அறிய முடியாது. கிரியையை வைத்துக் கொண்டு நம்ம அறிந்தமையானால் அது எஃபிமரலா போயிடும், நான் எட்டர்னலா போயிடுமே. அதனால கிருதகம் தது அனித்தியம். கிரியையால செய்யப்பட்டது எல்லாமே அனித்தியமான காரணத்தினால் பகவானை அனித்தியத்துல நம்ம சேர்க்க முடியாது. அதனால அந்த நாலேஜ் அதுவும் வராது. சம்பந்தம் இருக்கணும்னா, அசோசியேஷன் இருக்கணும்னா ரெண்டாவது இருந்தாதான் அசோசியேஷன் வரும். இரண்டாவது பொருளே இல்ல, இரண்டற்றதான பரம்பொருளா இருக்கிறதுனால அத்வைத்தத்துல அதுக்கும் வழி இல்லை. ஆகையினால உங்களுக்கு பிரம்ம ஞானம் வராது அப்படின்னு சொன்னா அதான் சொல்ற, இது இல்லாத ஒரு நாலேஜ் இருக்கு, அததான் சொல்றது இந்த வேதாந்தமானது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு. அப்ப நீங்க சொல்றீங்க சார் லட்சணமா சொல்ல முடியும்னு, ஜெகத்காரணம் பிரம்மான்னு சொன்னேன். இப்ப என்ன சொல்றீங்க, ஜெகத்தே போய் அந்த ஜெகத்துக்கு காரணமா அவர் இருக்காருன்னு சொல்லி தர நாலேஜ் அது பரோட்சமான நாலேஜ் தான், அது இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்ப தடஸ்த லட்சணம் ஒத்துக்க முடியாது, சொரூப லட்சணம் ஒத்துக்கலாமே. சத்தியமா இருக்கார், ஞானமா இருக்கார், அவர் ஆனந்தமா இருக்கார், அனந்தமாக இருக்கிறார், அப்படி ஒத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒத்துக்க முடியாது. அப்படின்னாக்கா அப்ப என்ன சொல்றீங்க, பிரம்மத்துக்கு சத்தியத்துவம் அப்படின்னு ஒரு குணம் இருக்கு அப்படின்னு சொன்ன. அப்ப என்ன ஆச்சு, அப்ப குணத்துக்குள்ள வந்துடுவார். அவர் தான் குணத்து நிர்குணமாச்சே. அப்ப எப்படி அப்ப சொல்லித்தாரு அப்படின்னாக்க, உலகத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே அறியப்படக்கூடிய ஒண்ணு, இது எல்லாமே நான் எட்டர்னல் தான், இது ஒண்ணுதான் சத்தியம்னு இதனுடைய அசத்தியத்தை சொல்றதுக்காக அதை சத்தியம்னு சொன்னேனே தவிர அது சத்தியம்னு சொல்றது தாற்பயம் இல்லை. அது சத்தியம் நான் சொல்லிட்டா பரோட்சமாயிடும். இது எல்லாத்தையும் சொல்லி சொல்லி இது இல்ல அது இல்ல அது இல்ல, உலகத்துல உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் எதெல்லாம் நீங்க சைத்தன்யம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சைத்தன்யம் இல்ல, எல்லாமே ஜடம் தான். இருக்கிற ஒரே வஸ்து அவர் தான், ஞானமா இருக்காரு, அவர் தான் சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கார் அப்படின்றதுக்காக சைத்தன்யம்னு சொன்னேனே தவிர அவர் சைத்தன்யம்ன்ற காமிச்சு கொடுக்கறதுக்காக சொல்லல. அவர் ஆனந்தம் ஆனந்தம்னு சொன்ன சத்து சித்து ஆனந்தம் ஆனந்தம் சொன்ன உங்களுக்கு தெரிஞ்ச ஆனந்தம் எல்லாமே எஃபிமரல் ஆனந்தம், அதிருப்திகரமான ஆனந்தம், பந்தகத்துவமான ஆனந்தம், துக்க மிஸ்ரிதமான ஆனந்தத்தை போய் நீங்க ஆனந்தம் நினைக்கிறீங்க. அந்த ஆனந்தம் இல்லப்பா இது அப்படின்னு சொல்றதுக்காக தான். சோ அங்கேயும் பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் எதுக்காக இந்த வேதாந்தம் வந்திருக்கு அப்படின்னா, இது எல்லாத்தையும் தள்ளி தள்ளி நேத்தி 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 நேத்தின்னு சொல்லி ஏற்கனவே அந்த ட்ரெடிஷனல் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ல, ஒரு பார்ட்டியில ஒரு புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு பக்கத்துல இன்னொரு மாமி அவளை கேக்குறான், உங்க ஆத்துக்கார் யாருன்னு. இவரா இல்ல, இவரா இல்ல, இவரா இல்ல, கோட்டு போட்டு இருக்காரு அவரா இல்ல, பெருசா குல்லா போட்டு இருக்காரு அவரா இல்ல, அங்க குடி வச்சுட்டு ஒருத்தர் இருக்காரு அவரா இல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்காரு அவரான்னு கேட்ட உடனே கேள்வி நின்னு போச்சு, நேத்தி நேத்தி நின்னு போச்சு. அத மாதிரி எல்லாத்தையும் நேத்தி நேத்தி நாயித்தி நாயித்தி நாயித்தின்னு தள்ளிட்டே வந்தீங்கன்னா அப்ப என்ன, மனோ புத்தி அகங்கார சித்தானி நாகம் அப்படின்னு எடுத்துன்னு வந்தா கடைசியில என்ன, சிதானந்த ரூபா சிவக்கேவலோகம்னு உனக்கே எப்போ அந்த அறிவானது ஏற்படுகிறதோ
அந்த அறிவு தான் நாங்க அந்த ஞானத்தை தான் ஞானம்னு சொல்றோமே தவிர இந்த ஞானத்தை ஒரு புத்தகத்தினாலேயோ ஒருவர் சொன்னதுனாலேயோ வரக்கூடிய நாலேஜையோ அந்த சப்த பிரமாணத்தினால வரக்கூடிய அந்த நாலேஜை நாங்க சொல்லவே இல்லை. அந்த நாலேஜ் தான் அபரோக்ஷமான ஒரு நாலேஜ். அந்த அபரோக்ஷமான நாலேஜ் ஆனது வந்துட்டேயானால் அப்பொழுதுதான் இந்த வேதாந்தமானது புரியும். அந்த நாலேஜ் அவனுக்கு வந்துட்டேயானால் அவனுக்கு இந்த சம்சாரம் என்ற துக்கத்திலிருந்து முழுக்க நிவர்த்தி ஆகிறது. அது அவனுடைய 6வது ஸ்டேஜ் அப்படின்னு சொன்னார். 7வது ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அதுதான் திருப்தி. அந்த திருப்தியை சொல்லக்கூடியது எதுவோ அதுதான் அந்த கண்டென்ட்மெண்ட்ன்றது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிற இப்ப கண்டென்ட்மெண்ட் வேற. அந்த கண்டென்ட்மெண்ட் மீன் பண்ணல. அந்த கண்டென்ட்மெண்ட் வந்து கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் போயிடும் இல்லையா. இந்த கண்டென்ட்மெண்ட் வந்துச்சுன்னாக்க இதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாமே கண்டென்டா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிஷ்டையானது அவனுக்கு கைகூடிடுறது. அதுக்கப்புறம் அவன் மாறுதல் என்பதே அவனுக்கு கிடையாது. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுப்பா. அந்த விஷயமானதுதான் வேதாந்தமானது சொல்லுகிறதுன்னு சொல்றதுக்காக பிருகதாரண்யக உபனிஷத்துல அவர் ஒரு மந்திரத்தை எடுத்தார். 4வது சாப்டர்ல 4வது சாரீரக பிராமணத்துல அவர் என்ன பண்ணாரு, ஆத்மானம் சேத் விஜானியார் அப்படின்னாரு. இந்த ஆத்மாவை நீங்க எதை வந்து நான் இப்ப நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த ஆத்மாவை நான் நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் இவ்வளோ பேசுற மாதிரி ஆச்சு. இது எதுவுமே நீங்க இல்ல அப்படின்றத அவனுக்கு சொல்லணும். அதனால அந்த ஆத்மாவை நீங்கள் பிரம்மம் என்று நீங்கள் அறிய வேண்டும். அதுதான் பிரம்மம். உங்களுடைய உண்மையான சொரூபம் என்ன, பிரம்மம் அப்படின்றதுதான் நீங்க அறியணும். ஆத்மானம் இப்படித்தான் ஜானியார் அறியணும் அப்படின்னா நீங்க இந்த அறிவை வைத்துக் கொண்டு நமக்கு இருக்கக்கூடிய இந்த நாலேஜை வச்சுட்டு நம்ம பண்ணீங்கன்னா இது சரியா வராது. அந்த அறிவு இல்ல, அது விசேஷமான ஒரு அறிவு. விஜானியார் அப்படின்னு அதுக்காக சொன்ன. விஜானியார் எப்படி அறியணும் அப்படின்னாக்கா அயமஸ்மி நானே அந்த பிரம்மம்னு அறியணும். அது வர வரைக்கும் பாக்கி எல்லாத்தையும் தள்ளிட்டே வந்தீங்கன்னா ஒரு நாள் நீங்க தள்ளுறதை நிறுத்திடுவீங்க. எது வரைக்கும் எவ்வளவு நாள் சார் பண்ணிட்டே இருக்கிறதுனால தண்ணி வர வரைக்கும் கிணறு தோண்டிட்டே இருந்தான். தண்ணி வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா தோன்றதை நிறுத்திவிட்டான் இல்லையா. அத மாதிரி இவருக்கு வரும்பொழுது தானே அது நிச்சயமா சம்பவிக்காம போகாது. அது வரும்பொழுது எல்லா கேள்வியும் எல்லாம் மறைஞ்சு போயிடும். அது வரைக்கும் இந்த கலாட்டாலாம் இருக்கு. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் இதெல்லாம் பண்ணிட்டே இருக்க அப்படின்னு அந்த கேள்வி வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு சிரவணம், அதுக்கப்புறம் எதுக்கு மனனம், அதுக்கப்புறம் எதுக்கு நிதித்தியாசனம், இப்படி அயமஸ்மி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த எங்க இருக்கக்கூடிய அந்த பூர்ண புருஷன் தான் இந்த ஜீவன் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்ட பிறகு அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னாக்க கிமிச்சன் கட்சிய காமாய சரீரம் அனுசஞ்சுவரே. அவனுக்கு எதன் மேலையும் ஆசை என்பதும் கிடையாது. ஆசைப்படுவதற்கான இச்சிப்பதற்கான ஒரு வியக்தியும் அங்க கிடையாது. அவனுக்கு எந்த ஒரு டென்ஷனும் வாழ்க்கையில கிடையாது. இருக்கிறது ஒரே ஒரு கண்டென்ட்மெண்ட் தான், ஜுரமும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, அஜ்ஞானம் காரணம்னு புரிய வச்சார். ஆவரணமும் விக்ஷேபமும் அதனுடைய காரணம்னு புரிய வச்சார். இது 3 போகணுமே ஆனால் அஜ்ஞானம் போச்சுன்னா தான் இது 2 போகும்னார். அதுக்கு பரோட்ச ஞானம் அவசியம்னாரு. பரோட்ச ஞானத்தினால பாக்கிக்கெல்லாம் எல்லாம் சரியா வருமே தவிர வேதாந்தத்துக்கு பரோட்ச ஞானம் வேலை செய்யாது. அப்படின்னா அபரோட்ச ஞானம் தான் வேலை செய்யும். அப்போதான் அயமஸ்மீட்டு புருஷான்னு தெரிஞ்சுக்கிறானோ அப்போதான் அவனுக்கு இந்த துக்கமானது போகும்ன்றதுக்காக 2வது லைன்ல துக்க நிவர்த்திய சொன்னார். கிமிச்சன் கட்சிய காமாய சரீரம் அனுசஞ்சுவரேன்னு. அப்ப அதுக்கு அடுத்தது ஒண்ணு உபனிஷத்துல சொல்லல. இந்த துக்க நிவர்த்தி ஆச்சுன்னா அவன் சாஸ்வதமான ஆனந்தத்துல திருப்தியாக இருக்கிறான், கண்டென்டடாக இருக்கிறான்றது அந்த இடத்துல உபனிஷத்துல சொல்ல. ஆனா அந்த அர்த்தத்துல உபனிஷத் முடிஞ்சு போச்சு. அதுதான் ஸ்பஷ்டமா நமக்கு புரியறதுன்றதுக்காக இவர் அதை எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறதுனால இப்ப என்னாச்சு, இந்த அபரோக்ஷ ஞானம் வந்துட்டே ஆனால் அவன் ஞானியாக ஆயிடுறான். அந்த ஞானியான பிறகு அஜ்ஞானியா இருக்கக்கூடிய நமக்கு அவன் ஞானியானா என்ன பண்ணுவான்ற ஒரு சந்தேகங்கள்லாம் வருது. எப்படி இருப்பான்றது தெரியாது அப்படின்னு சொன்னாக்க அதுக்காக தான் நம்மளுடைய ரிஷிகள் முன்னோர்கள் உபனிஷத்தெல்லாம் நமக்கு அந்த ஞானியினுடைய நிலையில அங்கங்க சொல்லி வச்சாங்க. சொல்லி வச்சு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக நிறைய பகவத்கீதையில பகவான் சொல்றார், இது மாதிரி ஞானம் இப்ப பார் நான் இருக்கேன், எனக்கு ஏதாவது இந்த உலகத்துல ஆக வேண்டியது இருக்கா, எனக்கு இந்த 3 லோகத்திலையும் எதுக்கும் ஆக வேண்டியதுன்றது எதுவுமே கிடையாது. என்னால அனாப்தம்னு ஏதாவது இருக்கா, இல்ல ஆப்தவியம்னு ஏதாவது இருக்கா, எதுவுமே கிடையாது. நான் இப்ப இல்லையா
அப்படின்னு ஒரு விஷயங்கள் நமக்கு தெரியுது. இது பார்த்தோம்னாக்கா அவர் ஞானி தான் இருக்காரு, ஞானியாக இருந்தாலும் எல்லார மாதிரி இருப்பார் அப்படின்னு தெரியுது. இன்னொரு பக்கம் ஞானினா அமப்பி சேதாம்சி தேவி பகவதி ஹிதா பலாதா கிருஷ்ய மோகாய அப்படின்னு சொல்றது. அப்ப ஞானி கூட போயிடுமே, பலாதா கிருஷ்ய மோகமானது வருமே, எப்படி நம்புறது? ஜடபரதர் கதை இருக்க. ஜடபரதர் என்ன பண்ணாரு, என்னதான் ஞானியா இருந்தாலும் அந்த மான் மேல ஆசையை வச்சார். அந்த மான் மேல ஆசை வச்சதுல இன்னொரு ஜென்மா வந்துருச்சு இல்லையா? அந்த ஜென்மாவை போக்கடிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாருன்னாக்க, அவர் நேர கண்டகி ரிவர்ல போய் ஒரு ஆசிரமத்துல மானா இருந்து அதோடையும் சேராம இருந்து அந்த மானுடைய ஜென்மாவை தீர்த்துட்டு அவருடைய பிராரப்த கர்மாவை போக்குற வரைக்கும் பொறுமையா காத்துட்டு அதுக்கப்புறம் அவர் ஜடபரதரா பிறந்து போன ஜென்மால வந்த இந்த தகராறு திருப்பியும் வரக்கூடாதுன்றதுக்காக யாரோடையும் எதோடையும் சம்பந்தப்படாம இருந்துட்டே வந்து அவர் ஒரு நாள் ராஜா அவரை கண்டுபிடிச்சு அவர் பேசினதை பார்த்து இவர் ஞானி. இப்படி இந்த கதையெல்லாம் பார்த்தா ஞானம் வந்தா கூட ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்றது தெரியுது ஒண்ணு. இன்னொரு விதமான ஐடியாஸ் நம்ம வச்சிருக்கோம். ஞானினா ஏதோ தனியா இருப்பார் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அவர் எப்படி வேணாலும் இருப்பார், அவர் பாட்டுக்கு தாடி வச்சுட்டு இருப்பாரு, அவர் கோமணம் கட்டிட்டு இருப்பாரு, அவர் அப்படியே இருப்பார், யாரோடையும் பேச மாட்டார், கண்ணை மூடிட்டு இருப்பாரு. அவருக்கு வந்தாக்கா வாயில சாதம் ஊட்டினா கூட அப்படியே தெரியாது, அவர் மேல அப்படியே எறும்பெல்லாம் ஊறிட்டு இருக்கும். இப்படி எல்லாம் ஒரு ஐடியா வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அது இந்த கதைகள் எல்லாமும் இருக்கு. அதெல்லாம் பார்த்து நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. இப்ப ஞானி எப்படிதான் இருப்பார் அப்படின்னாக்க, ஞானி எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்றது வித்யாரண்யருடைய அபிப்பிராயம். என்னன்னாக்க, ஞானியானவன் சில ஞானிகளா இருக்கக்கூடியவர்கள் பாசிவா ஒரு இடத்துல போய் மேல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஞானிகளும் இருக்காங்க. ஏன்? அவளுடைய பிராரப்தம் அப்படி, அதனால அவர்கள் அப்படி இருக்காங்க. அவ இந்த ஜென்மால அப்படி டிசைட் பண்றாங்க, நம்ம ஒண்ணு சொல்ல முடியாது. சில ஞானிகள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னா, அவ இந்த உலகத்துக்காக ஏதாவது பண்ணணும், லோக சங்கிரகத்துக்காக அவர்கள் என்ன பண்ணுவாரு, ஆச்சாரியார் மாதிரி அவ என்னதான் ஞானியாக இருந்தாலும் லோகத்துல கோயிலுக்கு கோயில் போக வேண்டியது, தாளங்க பிரதிஷ்டை பண்ண வேண்டியது, ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை பண்ண வேண்டியது, எல்லாருக்கும் ஸ்லோகத்தை எழுத வேண்டியது, அது கிரேடுக்கு ஏத்த மாதிரி பிரகரண கிரந்தங்கள் எழுத வேண்டியது, பாஷ்யங்கள் எழுத வேண்டியது, ரொம்ப படிச்சா அவளுக்கு அந்த வித்யானந்தத்தை எதிர்பார்க்கக்கூடியவாளுக்கு சூத்திர பாஷ்யம் மாதிரி கிரந்தங்கள்லாம் எழுதி இப்படி எல்லாம் தானே ஞானிகள் பண்ணுங்க. இவர்கள்லாம் ஞானிகள் தானே. அப்போ யாக்ஞவல்கியர் சொன்னார அவரே ஞானி இல்லன்னு ஆயிடும். நம்ம சொல்ற கணக்குப்படி ஞானின்னா உலகத்துல எங்கேயுமே வர மாட்டாருனாக்க, இந்த விஷயத்த சொல்லி கொடுத்த யாக்ஞவல்கியர் பேசே அங்க போச்சு. ஆகையினால என்ன தெரியுது, ஜீவன் முக்தர்களாக இருந்தாலும் அவர்கள் சொசைட்டியில இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அந்த சொசைட்டியில அவர்கள் இருக்கும் பொழுது, அமிக்ஸ்ட் பீப்புள் இருக்கும் பொழுது அவர்கள் தான் தோன்றித்தனமா இருக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் அவரை பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அது சாதாரணமா நல்ல மனுஷனுக்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா? நம்ம கண்டபடி எல்லாம் இருக்க முடியாது. 4 பேர் பார்க்கும் பொழுது நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுமோ அப்படிதான் பிஹேவ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ரூல் நமக்கே இருக்கு. இந்த லௌகீகத்திலேயே இருக்குன்னா அவ்வளவு படிச்சா அந்த ஞானிக்கு இல்லாமையா போயிடும். ஏன்னா அவரும் எப்படி இந்த ஞான ஸ்டேஜத்துக்கு வந்தார், அவரும் இப்படி ட்ரெடிஷனலா ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் பண்ணி உபாசனைகள் எல்லாம் பண்ணி அந்த கர்ண சுத்தியை சம்பாதித்து ஒரு குருவனுடைய அருளை பெற்று அதிலிருந்து வந்த அறிவுனாலதானே, பிரம்ம ஞானத்தினாலதானே அவர் ஞானி இருக்கார். அதனால எல்லா ஞானியும் யதேஷ்டாச்சரணம், அவ இஷ்டத்துக்கு யதா இஷ்டமோ அப்படி சரிப்பான்னு சொல்ல முடியாது. யதேஷ்டாச்சரணம்ன்றது நம்ம ஒத்துக்கல. யாரோ ஒருத்தர் 2 பேர் அப்படி இருக்கலாம், அதுக்காக அவளை தப்பு சொல்றேன்னு சொல்ல முடியாது. அவளுடைய பிராரப்தம் அப்படி. இவாளுடைய பிராரப்தம் எப்படி அப்படின்னாக்கா, லோக சங்கிரகம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்காக இவ என்ன பண்றாங்க, சொசைட்டிலேயே இருக்காங்க. சொசைட்டில இருக்கும்போது என்ன பண்ணா, சொசைட்டில என்ன ரூல்ஸ் இருக்கோ அதெல்லாம் அவர்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா அவ அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவ என்ன பண்ண, இறங்கி மக்களுக்காக பண்றாருன்றத புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்த சொல்லணும் இவருக்கு, வித்யாரண்யருக்கு. அதான் ஞானினாக்க நீங்க நினைக்கிற மாதிரி எங்கேயோ உட்காருவான்ற ஒரு ராங் கான்செப்ட முதல்ல எடுத்துருங்க. ஞானி நம்மளுக்குள்ளேயேதான் இருப்பாங்க. அப்படி இருந்ததுனாலதான் இவ்வளவு பேர் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வித்யாரண்யர் வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம்னா அவர்களெல்லாம் இருந்து காமிச்சு அவர்களுடைய வார்த்தை தான் நமக்கு பிரமாணம். சோ அந்த ஞானம் வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முமுட்சுவாக இருக்கக்கூடியவன் அது ஏதோ மோட்சம் என்றது ஒரு சாத்தியம்னு நினைச்சிட்டு சாதனையை பண்ணிட்டு இருக்கான். இந்த சிரவணம் மனனம், எவ்வளவு நாள் தான் இவன் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணிட்டே இருப்பான். அதனால
இட்ஸ் ஹை டைம் அவன் he should claim himself to be the ஆத்மா. அவன் தன்னை ஆத்மாவா கிளைம் பண்ண ஆரம்பிங்க. அதுக்காக தான் இவ்வளவு படிச்சது. டைம் போயிட்டே இருக்கு. திருப்பி நான் சிரவணம் மனன நித்தியாசனம் பண்ணிட்டே இருக்கேன், நான் அனுஷ்டானம் பண்ணிட்டே இருக்கேன். there is no end to it. அதனால இவன் என்ன பண்ணணும், he should claim that he is ஆத்மா. அது பண்ணிதான் ஆகணும். இல்ல சார் எனக்கு வருமானாக்க அது எப்படி, அந்த கான்பிடன்ஸ் இல்லைன்னா இவ்வளவு நாள் படிச்சது என்ன ஆச்சு? அதனால தைரியமா he should claim அப்படின்றத இவருக்கு சொல்லணும். இப்படி கிளைம் பண்ணணும். இப்படி எல்லாம் கிளைம் பண்ணி நீங்க இருந்தீங்கன்னாக்க இல்லையா, யாராவது தப்பா பேசுவாங்களே அப்படின்னா, யார் தப்பா பேசணும் உனக்கு என்ன, நீதான் கிளைம் பண்ணிட்டிய, பிரம்ம ஞானம் சொல்லியாச்சு, உன்னால யாருக்கு என்ன அஃபெக்ட் ஆக போகுது, அப்படியே அவர்கள் பேசினாலும் உங்களுக்கு என்ன, அதனால நாலேஜ் இல்லையே அப்படின்னு. இந்த ஒவ்வொரு ஆள் வந்து எப்படி இருந்தாலும் ஒன்னாதான் பேசும். சதாசிவ பிரம்மேந்திரா நடந்து போயிட்டே இருந்தாராம். போயிட்டே இருக்கும் பொழுது அவர் ஒரு இடத்துல படுத்துட்டு இருந்தாராம். படுத்துட்டு கையை வச்சுன்னு படுத்திருந்தாராம். அப்புறம் 2 லேடிஸ் அங்க தண்ணி எடுக்க போயிருந்தாராம். ஒரு கோமணம் கட்டிட்டு சன்னியாசியா இருந்தா கூட தலைக்கோசம் கேட்கறது பாரு அப்படின்னாராம். சரின்ட்டு அவங்க 2 பேரும் தண்ணி பிடிக்க போயிட்டான். வரும்போது பார்த்தா இவர் யோசிச்சாராம், அவர் சொல்றது கரெக்ட் தான், கையை எடுத்துட்டாராம். இவர் கையை எடுத்துட்டு படுத்த உடனே அவர் பக்கத்துல இந்த மாதிரி நம்ம பேசும்போது சொன்னோம் இல்லையா, அது காதுல விழுந்து கையை எடுத்துட்டார் அவரு அப்படின்னு அந்த லேடி சொன்னான். அதுக்கு சொன்னவ சிரிச்சாலாம், இன்னும் கூட ஊர் என்ன பேசுறதுன்னு கேக்குறாரு, இவர் என்ன சன்னியாசின்னு. அப்போ தான் பேச போறது இல்லையா. இதுல இருந்து சதாசிவ யார் என்ன பேசினா நமக்கு என்ன இல்ல, ஞானம்ன்றது எப்படியா 4 பேர் திட்டாம இருக்கவே மாட்டான் இல்லையா, 4 பேர் 4 பேசுவான். இதெல்லாம் பார்த்தா அவன் என்ன சொல்றான், குஞ்சா புஞ்சாதி தஷ்யத, இது வயல்ல இருக்கக்கூடிய குண்டுமணியானது 2 குண்டுமணியினுடைய புதர் மாதிரி இருக்கு. அதை பார்த்து அவன் சொன்னான், ஐயோ இது எல்லா வயலையும் சாப்பிட்டு இப்படி தகிக்கிறது அப்படின்னு சொன்னதுனால அந்த வயலுக்கு ஏதாவது ஆகுமா? அப்படிதானே ஞானி இருக்கான். ஞானியை இவர்கள் எல்லாம் சொல்றதுனால ஞானினாக்கா அங்க உட்கார்ந்து இருக்கணும், இவர் என்ன இப்படி உட்கார்ந்து இருக்காரு, ஒரு கோமணத்தை கட்டின்னு உட்கார வேண்டியதானே அப்படி. இவன் வந்து இவனுடைய அஜ்ஞானத்தினாலேயே இவனுக்கு அவர் மேல இருக்கக்கூடிய துவேஷத்தை காமிக்கிறதுக்காக இவன் நினைக்கிற மாதிரி அவர் இருக்கணும்னு நினைச்சானே. எங்க ப்ராப்ளம் வருது, மோகமோ ராகமும் துவேஷத்தையும் வச்சுட்டு இருக்கிற மூடர்களுடைய பேச்சு அது போய் ஞானியை போய் அஃபெக்ட் ஆகுமா? அந்த ஞானியானவர் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கார். அவருக்கு வந்து இந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி அவர் சிரிச்சுட்டு எல்லாரோடையும் உட்கார்ந்து இருக்கார். இப்படி சொன்னார். அப்போ இந்த சிரவணம் மனன நிதித்தியாசனம் யார் இருந்தாலும் சார் அவரும் பண்ணி காமிக்க வேண்டியதான். அதை யார் நீ சொல்றது, அவருக்கு தான் ரூல் கிடையாதுன்ற. அது எகைன் நம்மளுடைய நான் சிரவணம் பண்ணின்றேனாக்க ஞானியா இருந்தாலும் அவரும் கொஞ்சம் என் கூட சேர்ந்து சிரவணம் பண்ணட்டு சேர்ந்து சொல்றதுல நியாயம் இருக்கா? யாருக்கு சுன்வந்து அஜ்ஞாத தத்துவாக இந்த தத்துவத்தை அறியாதவர்கள் அவர்கள் கேட்கட்டும். அவர்கள் முமுட்சுவாகணும்னு ஆசைப்படுறாங்க, அவர்கள் போய் வேதாந்த கிளாஸுக்கு கேட்கட்டும், சிரவணம் பண்ணட்டும். வேண்டாம், ஜானன்னு அதை அறிந்த நானு கஸ்மாத் சுருணோமி அகம். நான் எப்படி சார் போய் எனக்கு என்ன அந்த ரூல், எனக்கு என்ன பிரமாண அசம்பாவனை இருக்கிறவாளுக்கு தானே வேதாந்தத்துல சொல்றது ரைட்டா தப்பான்னு எனக்கு தெரியல சார். என்ன போய் பிரம்மன்னு சொல்றது சார், வேதாந்தம் சொல்லிட்டுன்றதுக்காக நம்ம ஒத்துக்க முடியுமா சார் அப்படின்ற ஒரு அசம்பாவனை யாருக்கு இருக்கோ அவன் இன்னும் கொஞ்சம் போய் கேட்கட்டும். எனக்கு தான் ஒரு சந்தேகமும் இல்லையா, அது வேதாந்தமானது நீதான் பிரம்மன்னு சொல்லிட்டுனா நான் தான் பிரம்மம் ஆயிட்டேனே, இதுல என்ன சந்தேகம் எனக்கு சிரவணத்துல அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கவன் அவன் போய் திருப்பி சிரவணம் பண்ணுன்னு சொல்றது நியாயமா? இவன் யாருக்கு சந்தேகம் இருக்கோ, இன்னும் கூட அவனுக்கு ராகத்வேஷம் இருக்கோ, ராத்திரி தூங்க முடியாம எல்லாம் வந்து இவனுடைய மனசுல வந்து அழுத்ததோ இந்த முணுமுணுப்பு இருக்கோ, அவன் சிரவணம் பண்ணிதான் ஆகணும் இல்லையா? அவருக்கு அதெல்லாம் இல்ல, அவர் பாட்டுக்கு இருக்கார், அவருக்கு எங்க இருந்தாலும் ஜாலியா இருந்துட்டு இருக்கார். அதனால அவருக்கு அந்த கண்டிஷனை போடாதீங்க. சிரவணம்ன்றது சுன்வந்து அஜ்ஞாத தத்துவாக அவர்கள் கேட்கட்டும். ஜானன்னு கஸ்மாத்து சுனோமி அகம், நான் ஏன் சார் அதை கேட்கணும்? மன்யதாம் சம்சயா பண்ணாக. யாருக்கு டவுட் இருக்கோ, சார் வேதாந்தத்துல டவுட் இருக்கு சார், இதுல இப்படி சொல்லிருக்கு அதுல அப்படி சொல்லிருக்குன்னு யாருக்கு இந்த டவுட் இருக்கோ அவன் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டான். நமக்கு ஒன்னும் டவுட் இல்லையே, நமக்கு தான் கிளியரா இருக்க. வேதாந்தம் ஆச்சாரியா கிளியரா சொல்லிவிட்டாரு. அதுல யாருக்கு டவுட் இருக்கோ அவன் கீழே போகட்டும், அவன் போய் படிச்சுக்கிட்டான், மேல மேல பண்ணிக்கிட்டான். அவன் சாங்கியம் என்ன சொல்றான், நையாயிக்கம் என்ன சொல்றான், பௌத்தம் என்ன சொல்றான், இதெல்லாம் வந்து யாருடைய கவலை? அந்த புத்தியில இன்னும் ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறவன், இன்னும் கன்வின்ஸ் ஆகாதவனுக்கு கன்விக்ஷனுக்கு இதெல்லாம் தேவை. சம்சயா பண்ணஹா மனநம் கிரியதான், அவ மன்னனம் பண்ணட்டான். ஆனா எனக்கு மன்யந்தான் சம்சயா பண்ணஹா,
நான் மண்ணியே அகம் அசம்சயா. நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு ஒரு டவுட் இல்லைன்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். எனக்கு ஒன்னும் டவுட்டே இல்லையா, நான் தான் பிரம்மன்றது. நான் எதுக்கு சார் மனனம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்றாரு. சரி, விபர்யஸ்தா நிதித்தியாசே. யாருக்கு இந்த விபர்யாசம் இருக்கோ அவர்கள் இந்த நிதித்தியாசம் எல்லாம் பண்ணட்டும். என்ன தேகாத்ம விபர்யாசம் நான் கதாச்சித் பதாமி. எனக்கு இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ்ல நான் எண்ணம் ஒருபோதுமே வரலையே. அப்படி இருக்கும் பொழுது நான் என்ன சார் நிதித்தியானம் பண்ணணும் என்ன அப்படின்னு சொன்னார். இல்ல சார், நீங்க என்ன தியானம் சிரவணம் பண்ணோம்னா அதுக்கு ஒரு பதில் சொல்றீங்க, மனனம் பண்ணா அதுக்கு ஒரு பதில் சொல்றீங்க, நிதித்தியாசம் தியானம் எல்லாரும் பண்ணிதானே சார் ஆகணும். நீங்களும் தானே வேலையில எல்லாம் செய்யறீங்க, அப்போ கூடிய மனசும் ஓடதானே சார் ஓடும் அப்படின்னா அதுவும் நான் எனக்கு பைண்ட் ஆகுது. என் மனசு அதனுடைய நான் வேற, மனசு வேற. மனசனுடைய புத்தி என்ன, அது பாட்டி இப்படி தெரிஞ்சுட்டே இருக்கும். மனம் ஒரு குரங்கு போயிட்டே இருக்கும். நான் அதோட ஐடென்டிஃபை பண்ணாதானே அது என்ன திங்க் பண்றதோ அது என்ன அஃபெக்ட் ஆக போகுது. அது திங்க் பண்ணிட்டு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. இன் வாட் வே ஐ அம் கனெக்டட். அதனால எனக்கு போய் நீங்க 1000 ஜபம் பண்ணு தபம் பண்ணு இந்த கணக்கெல்லாம் எனக்கு சொல்லாதீங்க. அவளுக்கு சொல்லுங்க, யாருக்கு தேவையோ அவளுக்கு அது கரெக்ட். இல்ல சார், அடுத்தது சொன்னாரு, விக்ஷேபா நாஸ்மி எஸ்மாத்து மே ந சமாதிஹி ததவ மம அப்படின்னு. அடுத்ததுல சமாதின்னு ஒண்ணு இருக்கு சார். அது பாருங்க, எல்லாரும் ஒத்துண்டு தான் ஆகணும். அவர் அப்படியே விக்ஷேப பரிகாரம் போனான்னாக்கா இந்த விக்ஷேபங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் போக்கணும்னாக்கா சமாதி சொல்லிருக்கு சார் யோக சாஸ்திரத்துல. அதனால அந்த யோகத்துல அவன் இருக்கிறது தானே நியாயம் அப்படின்னு சொன்னாக்கா, யாருக்கு கர்த்தவிய புத்தி இருக்கோ அவனுக்கு அதெல்லாம் இருக்கட்டும். அவனுக்கு சமாதி கிடைக்கணும்ன்றதுக்காக சமாதி இல்ல. நான் ஆல்ரெடி சமாதிஸ்தனா இருக்கேன் நான் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன போய் நீங்க சமாதியில உட்கார்ந்து எதுக்கு சொல்றீங்க? ஆச்சாரியால் சொன்ன சமாதி என்ன, பிரம்மஞானம் இருக்கும் நிலையதான் சமாதின்னு சொன்னார். யௌகிகன் சொன்ன சமாதி போய் நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டு அந்த சமாதியில போய் என்ன இதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதுவும் வேணும் தான், யாருக்கு தேவையோ அவனுக்கு அது இருக்கட்டும், அவன் பண்ணட்டும், இல்லன்னு சொல்லல அப்படின்னு சொன்னார். சார், அனுபவம்னு ஒண்ணு இருக்கே சார் அப்படின்னா, எதை அனுபவம்ன்றது என்ன? எதை செய்தா கிருத்தியமா இருக்கோ அது அனுபவம். எது அடைய வேண்டுமோ அதை அடையிறது அனுபவம். அது ரெண்டுமே எனக்கு எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அடைய வேண்டியது என்ன எதுவும் இல்லைன்ற நிச்சயம் எனக்கு இருக்கும் பொழுது எனக்கு என்னத்துக்கு அனுபவத்தை பத்தி கவலை? பிரம்மஞானம் வந்துட்டா சார், உங்களுக்கு பிரம்ம அனுபவம் வந்துட்டேன். பிரம்ம அனுபவம் எதுக்கு வரணும் எனக்கு? அதான் சொல்லிட்டேன், அனுபவம் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸிங்க பொறுத்தது. நான் தான் எக்ஸ்பீரியன்ஸரே இல்லையே. எனக்கு என்னத்துக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ பத்தி பேசுறீங்க? எனக்கு என்ன அந்த பிரம்மஞானம் அனுபவமா? எதுக்கு அனுபவம்? யாருக்கு அனுபவம் தேவையோ அவங்க பண்ணிக்கிட்டான். யாரும் அவரை கேட்டு அனுபவம் அடையணும் அவா பண்ணிக்கிட்டு, எனக்கு தேவையே இல்லை, அனுபவமே இல்லையே. அதனால சிரவணம் இல்ல, மனனம் இல்ல, நிதித்தியாசனம் இல்ல, தியானம் இல்ல, சமாதி இல்ல, மிஸ்டிக் அனுபவமும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டார். சொல்லிட்டு அப்ப அந்த ஞானி என்னதான் பண்ணுவா சார் அப்படின்னா, வியவஹாரோ லௌகிகோவா சாஸ்திரியோவா அந்யதா பிவா மம அகர்த்துஹு அலேபஸ்ய யதா ரப்தம் பிரவர்த்ததாம். அவர் எப்படி தெரியுமா இருக்கார்? அவருடைய பிராரப்த கர்மா எப்படி இருக்கோ அது மாதிரியே இந்த பாடி போட்டோம். லௌகிக கர்மா பண்ணணும்னு பண்ணிட்டு போட்டோம் இந்த பாடி. ஏன்னா அப்படி இருக்கு, பண்ணிட்டோம். இல்ல அவர் சாஸ்திரிய கர்மா பண்றாரா, சாஸ்திரிய கர்மா பண்ணோம். இல்ல வேற ஏதாவது பண்றாரா, பண்ணிட்டு போட்டோம் இல்லையா அப்படின்னாரு. அவர் என்ன சொல்றாரு கிருஷ்ணர்? அவர் நித்திய பிரம்மச்சாரின்றார். நமக்கு ஒன்னும் புரியவே மாட்டேங்க. இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு அவர். 14,000 வைஃப கல்யாணம் பண்ணிட்டு அவர் நித்திய ஸ்டேட்மெண்ட் புரிய மாட்டேங்கிறது. யாருக்கு புரியலையோ அவன் முட்டிக்கிட்டான். நமக்கு புரிஞ்சிட்டு இல்லையா? பிரம்மஞானியா இருந்தா அவர் என்ன வேணாலும் பண்ணலாம், அவருக்கு இதெல்லாம் ஒன்னும் பைண்டிங்க இல்ல. லோக சங்கரகார்த்தம் அவர் வந்திருக்காரு. லோக சங்கரகார்த்தம் அவர் பண்ணக்கூடிய காரியங்கள், அவர் அந்நியதா காரியங்களும் அவர் பண்ணுவார். அந்த மாதிரி நிலையில இருக்கக்கூடியவர் அந்நியதா காரியம் பண்ணுவார். இல்ல நமக்கு என்ன டவுட் இருந்தா லௌகிக காரியம், சாஸ்திரிய காரியம், அதை தவிர ஏதாவது இந்த மாதிரி காரியங்களும் இருக்கு, நிறைய பண்ணிருக்காரு இல்லையா? அங்க பிரதர்தன அதிகாரத்துல என்ன சொன்னாருன்னா, இந்திரனை பத்தி தெரிஞ்சுக்கோன்னு சொல்லும் பொழுது அவர் ஆச்சாரியார் கோட் பண்ற அவன் திருடினா என்ன, புருணகத்தி பண்ணா என்ன அப்படின்ற ஸ்ருதி வாக்கியத்தை கோட் பண்றாரு. அப்படின்னா ஞானி இப்படி எல்லாம் பண்ணுவான்னு, பண்ணலாம் உனக்கு என்ன அப்படின்னு அங்கேயே இதை தீர்மானம் பண்ணிவிட்டார். அந்நியத்தோவாபிக்கு அப்படி ஒரு அர்த்தம் பிராண அதிகரணத்துல இந்த விஷயத்தை டீல் பண்ணிருக்கார். அதான் அந்நியத்தோப்பி வாக்கு வியாக்கியானம். வியவஹாரோவா லௌகிகோவா, வியவஹாரே லௌகிகோவா சாஸ்திரியோவா அந்நியதாபிவா, ஒண்ணுமே இல்லை. ஏன் அவர் எப்படி இருக்கார்? அகர்த்துஹு மம, எனக்குன்னு எதுவும் கிடையாது, நான் அகர்த்தான்னு நினைக்கிறேன்.
அப்ப அகர்த்தான்னு சொன்னா லேபம்னா என்ன அர்த்தம்? அந்த கர்மாவனுடைய பலன். அலேபத்திய, எனக்கு கர்மாவும் வராது போகமும் வராது, நான் அகர்த்தா அபோக்தா அப்படி இருக்கக்கூடிய நான் என்ன பண்ண தீர்மானம் பண்ண, என்னுடைய பாடி இப்போ ஞானம் வந்துருத்து இருக்கிற வரைக்கும் இது அந்த வழியில போகட்டும் அப்படின்னு நான் உட்கார்ந்துருக்கேன். யதாரப்த பிரவர்த்ததாம் அப்படின்னு சொன்ன. சதுருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாக பிரகிருதே ஞானவானபி இல்லையா, அவனுடைய பிராரப்தத்துக்கு ஏத்த மாதிரி ஞானவானா இருந்தாலும் அப்படிதான் இருக்க போறேன். அவன் பிரகிருதி ஞாந்தி பூதானி நிகிரகியும் கரிஷே இல்லையா, அவர் அந்த நிலையில இருக்கக்கூடியவர். அவர் பிராரப்தம் டேக்ஸ் கேர், அவ்வளவுதான் நீங்க புரிஞ்சுக்கணுமே தவிர ஞானிக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் போட்டு அவரை கொண்டு வந்து இறக்கி நீங்க சந்தோஷம் வேணா பட்டுங்க, அவர் ரூல்ஸ் நம்மள மாதிரி தான் சார் அவரு அப்படி ஒண்ணு நீங்க பட்டுங்க, உங்க ராகத்வேஷம், அதனால அவருக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. நீங்க சொன்னதுனால அவர் அந்த நிலைமையிலேயே இருந்திருக்காரு. அதனால சரி, அப்படியே அவருக்கு ஆசை இருக்கு, ஆசை இருக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. அப்படியே இருக்கு சார், அவருக்கு வச்சுக்கீங்க, என்ன இப்ப அதை யார் தடுக்கிறது? அவர் இருந்தா அவர் பண்ணிட்டு போறாரு, உமக்கு என்ன ஞானி எந்த ஆசைப்பட்டா அவர் என்ன ஆசைப்படுவாருன்றீங்களா? அதவா அப்படின்னார். இல்லன்னாக்க இப்ப நீங்க கொஞ்சம் இறங்கி வரேன் இல்லையா, கிண்டல் பண்றாரு வித்யாரண்யர், நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் அவர் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? சரி வச்சுக்கீங்க, வாங்க உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். அதுவா கிருத்தகிருத்தியோபி, அவர் கிருத்தகிருத்தியன் தான் சார், எல்லாம் ஒத்துக்கிறேன் சார், ஆனாலும் அவர் ஏதாவது பண்ணணும் சார் எனக்கு அப்படின்னு நீங்க உங்களை சாட்டிஸ்பை பண்ணணும்னாக்க சொல்ற லோகானுகிரக காமியா, அவருக்கு லோகாகிரகம், லோகத்துக்கு அனுகிரகம் என்ற ஒரு காமனை மாத்திரம் அவருக்கு வரலாம், எக்ஸம்ஷன் போங்க. என்ன லோக சங்கிரகம் இல்லையா, அவர் ஜனகாதையர்கள்லாம் எப்படி இருந்தார்கள், கிரகஸ்தராக இருந்தாலும் ராஜாவாக இருந்தாலும் லோகத்தை அனுகிரகம் பண்றவான்றதுக்காக அவர்கள். இப்ப ஆச்சாரியால் எதுக்காக பாஷ்யம் எழுதினார், ஆச்சாரியால் எதுக்காக ஸ்தோத்திரம் எழுதினார், ஆச்சாரியால் எதுக்காக தாடங்க பிரதிஷ்டை பண்ணார், எல்லாம் பார்த்தா லோக அனுகிரகத்துக்காக பண்ணலாம். இப்படி இருந்தாதான் எல்லாரும் எல்லாத்துக்கும் அவர் பாட்டுக்கு போட்டுன்னு போறார். இதுல ஏதோ ஒரு பழம் வரப்போறது, எல்லாரும் சாப்பிடுற மாம்பழமும் மரமாக இருக்குதுன்னாக்கா நம்ம சாப்பிட்ட மாம்பழத்துக்கு எல்லாம் போட்டோம்னா இந்த ஊர்ல இடமே இருந்திருக்காது, நம்ம எவ்வளவு மாம்பழம் சாப்பிடுறோன்றதை யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒண்ணுதான் அதுல வரப்போறது, ஏதோ ஒண்ணுதான். மனுஷியானாம் சகஸ்ரேஷு கஷ்டித் எதத்தி சித்தே எததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம்பேத்தி தத்வதா அப்படின்னு சொன்னார். பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியத்தே அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. யாரோ ஒருத்தருக்கு தான் வருவார். அவர் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன பண்றார், லோக காமையா, அவருக்கு லோகத்தில் இருக்கவாளுக்கு அந்த காமியினால லோகத்தை அனுகிரகம் பண்ணும் பொறுத்து அவர் என்ன பண்ணுவார், சாஸ்திரியேனைவ மார்க்கேன வர்த்தேகம். சரி போங்க, சாஸ்திரியமான மார்க்கத்தை எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க, பாவம் குழந்தை எல்லாம், அண்ணா நான் அப்படியே இருந்துட்டு போறேன், அவ்வளவுதான் சத்தியமா சந்தோஷமா. ஞானி ஆனா கூட விடாம சந்தியாவதனம் பண்ணிட்டு இருக்காரு சார், விடாம அக்னிஹோத்திரத்தை விடுறதே கிடையாது சார், எல்லாத்தையும் பண்ணிட்டா இருக்காரு சார். உங்களுக்கு திருப்தியா? சரி பண்ணிட்டு இருக்கேன் நானு, அவ்வளவுதான் உபாசனை பண்ணிட்டு இருக்கேன், போகும் உங்களுக்கு திருப்தி தானே அப்படின்னாங்க. அது வேணா பண்ணிட்டு இருக்கோம். லோக சங்கரக உங்களின் பொருட்டு எதிர்பார்க்கறதுக்கு உங்களுக்காக வர்த்தேகம். இதுல காம் அமக்ஷரி, இதனால எனக்கு என்ன லாபம்? எனக்கு ஒண்ணு லாபம் என்னன்னா, சங்கல்பமா பண்ணிக்க போறேன் நானு எல்லாரும் மாதிரி. எனக்கு கேமஸ்தைரிய வீரிய விஜய ஆயுர ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தம் தர்ம அர்த்த காமாவோ மோசமே அடைஞ்சாச்சு. தர்ம அர்த்த காம மோசம் சொல்லும் போது நமக்கு சிரிப்பு வருது இல்லை, நமக்கு எதுக்கு தர்மமும் அர்த்தம் அளவானு போற ஸ்டேஜில் இருக்கும். என்னைக்குன்னு போய் தர்மம் அர்த்தம் காமம் இன்னும் கூட ஆசை இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டியாச்சு. இருந்தாலும் ஏதோ லோகத்துல பசங்க எல்லாம் இருக்காங்களா, நானும் அப்படி பண்ணாதான் பையன் பண்ணுவான் பேரம் பண்ணுவான், அதுக்காக நானும் சொல்லிட்டே இருக்கேன். தர்ம அர்த்த காம மோக இல்ல மோட்ச புருஷார்த்த சித்தியர்த்தம் இல்ல சகல சௌபாகியம். இப்ப என்னத்துக்கு சௌபாகியம்? இருக்கிற சௌபாகியத்துமே வீடு வாங்கினது இன்னும் மூளைக்கு மூளை உட்காந்து புரண்டோமோன்னு சாட்சி அதையே அனுபவிக்கல. கார் வாங்கினோம், கார் வாங்கும் போது எவ்வளவு கனவு, எல்லாம் ஊருக்கெல்லாம் போய் என்ஜாய் பண்ணோமான்னு எதுவுமே என்ஜாய் பண்ணல. அதுக்குள்ள அடுத்ததுக்குன்னு போயாச்சு. எதுக்காக அப்படி இருக்கணும்? ஊருக்காக. அப்படி இதெல்லாம் ஓகே இல்ல, அப்படி இருக்கக்கூடியவன் தான் ஞானி. அதனால லோக சங்கரகத்துக்காக அவர் மெச்சூட வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு சார். கிரகஸ்தனா இருந்தா கூட அவர் பாட்டுக்கு பிரம்மஞானத்துல இருக்காரு. இவாளுக்காக வேண்டிய எல்லாத்தையும் பிரமாதமா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, அந்த படமா நன்னா இருக்க அப்படின்னு பசங்களை சொல்லி பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. அது கேரம் போர்ட்ல தயானந்தா சொல்லுவாரு, பேரங்கிட்ட தாத்தா தோத்தாருனாக்கா அவனுக்கு பேரனுக்கு ஒரே குஷி, தாத்தாவே தோப்பாச்சு. அவருக்கு ஏதாவது இதுல சந்தேகம் இருக்கா, அவருக்கு துக்கம் இருக்கா, தோத்துட்டோமேன்னு
அவர் பாட்டுக்கு இருக்காரு. அந்த மாதிரிதான் ஞானி இந்த உலகத்தை பார்த்து சிரிச்சுட்டு அவன் இருக்கான் அப்படின்னாரு. அவன் என்ன வேணாலும் பண்ணட்டான், சாஸ்திரியமா இருக்க. தேவார்ச்சன ஸ்நான சௌச்ச பிக்ஷாதௌ வர்த்ததாம் வபுஹு தாரம் ஜபது வாக் தத்வத் படத்வாம் நாயமஸ்தகம் அப்படின்னார். நீங்க as long as you are amidst the people, எல்லா மக்களோடையும் உட்கார்ந்து இருக்கும் பொழுது என்ன பண்ணணும், சில காரியங்கள்லாம் பண்ணித்தான் ஆக வேண்டியிருக்கு. ஞானியாக இருந்தா கூட அவர் என்ன பண்ணணும், தேவார்ச்சனம் இல்லையா, அவரெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, சங்கராச்சாரியார்லாம் அவளுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு சங்கல்பம் பண்ணியாச்சு. ஊருக்காக இருக்கும், மிஷினரி ஆக்டிவிட்டிஸ் எங்களுக்கு இருக்கு, மடத்தை நிர்வாகம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா. அவருக்கு இருக்கிற சம்சாரத்தை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம எல்லாம் எவ்வளவு பரவாயில்ல, நிம்மதியா இருக்கோம். இல்லன்னாக்க எங்கேயா போய் சாப்பிட்டுப்போம். காத்தால எழுந்த உடனே சொல்றாங்கன்னு வச்சுங்க, சார் இன்னைக்கு சமையல்காரரே வரல, அந்த மாமா வரலான்ட்டாருன்னா யார்கிட்ட போய் தெரியுமா இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, சங்கராச்சாரியார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இல்லையா. அவருதான் இருக்கு. அவர் இங்க அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு அவனை கூப்பிட்டு இவனை கூப்பிட்டு அவனை வர வச்சு எத்தனை கஷ்டங்கள் பாருங்க இல்ல. அவளுக்கு இருக்கக்கூடிய சம்சாரம் இது எல்லாத்தையும் அவர் பேஸ் பண்றாருன்னா என்ன அர்த்தம், வில்லிங்லி அவர் எடுத்துட்டாரு. இது என்ன பண்றது, இதெல்லாம் வரதான் வரும், அதனால அவர் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா இஸ் வித் பீப்புள்னாக்க என்ன வரவா போறவா இதெல்லாம் தவிர்க்க முடியாத சில காரியங்கள்லாம் இருக்கு. என்னதான் பிரம்மஞான அபியாசம் இருந்தாலும் சில காரியங்கள்லாம் அவ இறங்கி வந்துதான் அந்த ஞானியா இருக்க. தேவார்ச்சனம் பண்ணிதானே ஆகணும். ஏன் அவரே பண்ணலன்னா யாரும் பண்ண மாட்டான் இல்லையா. ஏற்கனவே இப்ப எப்படி ஆயிட்டு இருக்குன்னாக்கா, சார் இந்த மாதிரி எல்லாம் லிங்கத்தை வச்சுன்னு பூஜை பண்ணலாம், அதெல்லாம் சன்னியாசி பண்ற வீட்டுல நம்ம பண்ணக்கூடாது சார் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கலாட்டா. இது இந்த நெகட்டிவ் பிரீச்சிங் வந்ததுல ரொம்ப தகவலா போயிடுச்சு. அது வேலு தலைக்கு மேல இருந்ததுன்னா பூஜை பண்ணக்கூடாது. மகாபாரதம் வீட்டுல படிச்சீங்கன்னா சண்டை வரும், கருட புராணம் படிச்சீங்கன்னா வீட்டுல டெஸ்ட் விழும், இப்படி எல்லாம் கலந்து விட்டு. ஏன்னா இவாளுடைய நெகட்டிவ் எடுத்துன்னு என்ன எல்லாத்தையும் தள்ளி விட்டு அதை கேட்டுருக்கான். அவனுக்கு போய் நீங்க சொன்னீங்கன்னா அவன் ஒத்துக்க கூட மாட்டான் இல்லையா. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நீ படிக்கணும், இவரு தான் மூர்க்கனா இருக்காரு படிக்கின்ற, எங்க வீட்டுல இவர்கிட்ட நம்ம பயப்பட வேண்டியிருக்கு. ஆமா ஆமா படிக்க கூடாது இல்ல. எப்படியெல்லாம் இந்த சொசைட்டியானது நிர்பந்தப்படுத்துறது பாருங்க. இதெல்லாம் தப்பிக்க ஞானியானவன் இது ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பான். இவாளுடைய கூட இருக்கும் பொழுது இதுல இதெல்லாம் பண்ணிதான் ஆக வேண்டியிருக்கு இல்லையா. அதனால அவர்கள் தேவார்ச்சனம் பண்ண வேண்டியிருக்கு, ஸ்நானம் இல்லையா. இவாளுக்கு ஞானிக்கு போய் ஸ்நானம்ன்ற நியமங்கள்லாம் இருக்கா சார். பத்ம ஸ்நானம் இருக்கு, கோதூளியில இருந்து பண்ணக்கூடிய ஸ்நானம் இன்னொன்னு இருக்கு, ஜலத்தை மிருத்திகால பண்ணக்கூடிய ஸ்நானம் இருக்கு, ஜலத்துல கொண்ட ஸ்நானம் இது. சார் இதெல்லாம் இல்லாமே அவர் ஞானி ஆயிட்டாரு. இதெல்லாம் தெரியாம நான் அவருக்கு இந்த ஸ்நானமும் தேவையில்லை, அதெல்லாம் போன ஜென்மா அதுக்கு முன்னிலை ஜென்மால எல்லாம் பண்ணிட்டு தான் இந்த ஜென்மால அவர் வேதாந்தத்துக்கு ஞானி ஆயிருக்காரு. அது இவனுக்கு தெரியாததுனால இப்ப என்ன பண்ற, அவரும் பண்ண வேண்டியிருக்கு ஸ்நானங்கள்லாம். ஸ்நானத்துல எத்தனை ரூல் பாருங்க. அதுவும் சன்னியாசி இருக்கிற ஒரு ரூல்ஸ் அதை விட பிரச்சனையா இருக்கு. அதை பார்த்தானாக்க சன்னியாசின்னு வாங்க மாட்டான். அந்த கையில தண்டத்தை வச்சுட்டு அவ படுற பாடு, அதுக்கு போய் பூஜையை போட்டு உட்காந்து இப்படி பண்ணி அப்படி பண்ணி அதை போட்டு இதெல்லாம் பார்த்தோம்னாக்க அவளுக்கு இருக்கிற சன்னியாச சம்சாரத்துக்கு மாதிரி நம்ம எல்லாம் எவ்வளவு பெட்டர்னு தோணும் இப்படி. ஆனா பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அவள பீப்புள்ல இருக்கா. ஞானியாக இருந்தாலும் அவ என்ன பண்ற வேண்டியிருக்கு, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஸ்நானம் சௌச் இல்லையா, அவளுக்கும் இந்த கிளீன்சிங் பாடின்றதெல்லாம் இருக்கு. அவளுடைய சௌச்சமானது என்ன, வெறும் இந்த ஸ்நானத்தோட போக தேகத்துக்காக பண்ற ஸ்நானத்துக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அவளுக்கு கிரகணம் வந்துச்சுன்னா கிரகண ஸ்நானம் இருக்கு இல்லையா, சாதுர்மாசியத்துல பண்ண வேண்டிய ஸ்நானங்கள் இருக்கு, அவளுக்கு திரிசவண ஸ்நானம் இருக்கு. சன்னியாசிக்கு தான் கஷ்டம், கிரகஸ்தனுக்கும் தான் கஷ்டம். இப்படி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால இவன் சொசைட்டில இருக்கும்போது அதெல்லாமும் இவன் பண்ண வேண்டிய நெசசிட்டியில இருக்கு. இப்படி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிக்ஷாதம், பிக்ஷை பாருங்க. இங்க பிக்ஷாதவன்னு சொன்னதுனால சன்னியாசிக்கு தான் இது, கிரகஸ்தனுக்கு பிக்ஷையானது வராது. அவனுக்கு என்ன அப்படின்னா பிக்ஷைனா மதுக்கரி பிக்ஷாவா அவன் இல்ல அஜகரி பிக்ஷாவா அப்படின்றத டிசைட் பண்ணான் அந்த சன்னியாசியானவன். மதுக்கரி பிக்ஷான்னு டிசைட் பண்ணிட்டாரே. ஆனால் அந்த பரமஹம்ச சன்னியாசியானவர் 3 வீட்டுக்கு தான் போனான். சில பேருடைய சம்பிரதாயம் 3 வீடு, சில பேருக்கு 5, சில பேருக்கு 7, அவ்வளவுதான், அதுக்கு மேல கிடையாது. சில பேருக்கு 15, 17 போட்டா எங்கேயாவது இவ்வளவுதான் இருக்கு நமக்கு தெரிஞ்சது. அந்த வீட்டுல கிடைக்கலன்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா இன்னைக்கு சிவன் உபவாசம் இருக்க சொல்றாருன்னு அவன் முடிவு பண்ணிப்பானான் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அவளுக்கெல்லாம் பிக்ஷையாக்கு இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதுவும் வீடு வீடா போய் கேட்கலாம். சில பேர் என்ன பண்ணாரு, அஜகர விருத்தியா இருந்தான்னாக்க
அவன் என்ன பைத்தான் விருத்தி. பைத்தான்னா என்ன பண்ணா அது எங்கேயும் போகாது, வந்ததுன்னா எலிய ஒரு அடி அடிச்சு சாப்பிடும், அவ்வளவுதான். அந்த பக்கம் போச்சுன்னா ஒரு கோழி வந்ததுன்னா அதை அடிக்கும். அந்த மாதிரி சில சன்னியாசிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரே இடத்துல இருப்பாங்க, யாராவது கொடுத்தா சாப்பிட வேண்டியது, கொடுக்கலன்னா அன்னைக்கு இல்ல அப்படின்னு இருக்க வேண்டியது. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஞானிகள். இப்படி தேவார்ச்சன ஸ்நான சௌச்ச பிக்ஷாதோ வர்த்ததாம் பபுகு, இப்படியே இந்த சரீரமானது தேவத்தையை அர்ச்சிக்கட்டும், ஞானம் செய்யட்டும், சுத்தி செய்யட்டும், பிக்ஷை எல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு அவ இதோட சம்பந்தப்படாம அதை ரசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காங்க அவர்கள் இல்லையா. அதுக்கப்புறம் தாரம், இது சரீரத்தினால செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் சொன்னாங்க இல்லையா. எல்லா கர்மாவும் ஒண்ணு சரீரத்தினால செய்யணும், இல்ல வாக்குனால செய்யணும், இல்ல மனசனால செய்யணும். சரீரம் மனசு, இதனால காய வாங்மன காரியமுத்தமம் பூஜனம் ஜப சிந்தனம் கிரமாத்து ரமணர். பூஜை இந்த காயத்தினால செய்ய வேண்டியது பூஜை. அப்புறம் வாக்குனால செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா தாரம் ஜபத்து வாக் தத்வத்து அப்படின்னாரு. தாரம் அப்படின்னா ஓங்காரம் அர்த்தம். ஓங்காரத்தை ஜபிக்கணும். அந்த பிக்ஷைக்கு வந்தாலும் அந்த சன்னியாசி ஆனவர் அவர் ஓங்காரம் ஜபிக்கணுமா? ஓங்காரத்தை ஜபிக்கணுமா? அவர் தான் ஞானத்துக்காக தான் ஓங்கார ஜபம். அவர் தான் ஞானியாச்ச. அவருக்கு என்ன, அவர் ஏதாவது பண்ணணுமோ இல்லையா, இந்த சரீரமானது பண்ணணும். அவர் இந்த மிஸ்டர் பீப்புள் இருக்கும்போது அவரே ஒரு ரூல் போட்டுட்டார். அவருக்கு சன்னியாசிகளுக்கு சில நியமங்கள்லாம் போய் ஈவன் தோ இட் இஸ் நாட் பைண்டிங், அவரே வில்லிங்லி அதை ஏற்றுட்டு அவர் ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. டெய்லி உட்கார்ந்துட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. தார மந்திரங்கள் இல்லையா, அந்த மந்திரம் இந்த மந்திரம் ஹ்ரீம் ஓமனு ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு தாரம் ஜபத்து வாக்கு தத்வத்து. அதுக்கப்புறம் இல்ல அவர் என்னதான் பண்ணுவார், மைண்டுக்கு வேலை கொடுக்கணுமோ இல்லையா, அதனால அவர் என்ன பண்ணா பாடம் கேட்பார், பாடம் சொல்வார், வேதாந்தத்திலேயே இருக்கணுமோ இல்லையா சிந்தனை. அதனால அவர் என்ன பண்ணுவாரு, பட்டத்வா ஆம்நாய மஸ்தகம். ஆம்நாயம் அப்படின்னா வேதம் இல்லையா. வேதத்தினுடைய மஸ்தகம் என்ன, தலை. ஏன்னா நமக்கு எஞ்சான் உடம்புக்கு மஸ்தகம் தான் பிரதானம். ஏன்னா இதுக்கு மேல எண்டாச்சு, இதுக்கு மேல போக முடியாது. அதனால இதான் எண்டு போர்ஷன் வேதாந்தம். வேதத்துல இருக்கக்கூடிய எண்டு போர்ஷன்னா என்ன அர்த்தம், அதுதான் அல்டிமேட், அதுக்கு மேல போக வேண்டியது எதுவும் இல்லை அப்படின்றத சொல்றதுக்காக ஆம்நாய மஸ்தகம். வேதாந்தம்ன்றதே கொஞ்சம் சுவையா சொல்லணும்ன்றதுக்காகவும் சந்தத்துக்காகவும் அவர் சொன்னார். ஆம்நாயன்னா வேதம், மஸ்தகம்னாக்க தலை. அப்படின்னா வேதத்தினுடைய தலை என்ன, ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை போதிக்கக்கூடிய உபனிஷத்து வேதாந்தம் அப்படின்ற அர்த்தத்துல சொன்னார். பட்டத்வாம்நாய மஸ்தகம். சரி சார், அவர் இன்னொரு காரியம் பண்ணார். விஷ்ணும் தியாயது தீஹி யத்வா பிரம்மானந்தே விலீயதாம் சாக்ஷ்யஹம் கிஞ்சிதப்யத்ர ந குர்வே நாபி காரயே. அப்படி கூடிய ஞானி அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் தியானம் வேணுமா, அவர் மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணிட்டு இருக்காரு. எப்ப கேட்டாலும் நாராயண ஸ்மிருதி, நாராயண நாராயண நாராயணன் அவர் சொல்லிட்டே இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம், விஷ்ணுவா வேணாலும் இருக்கட்டும் இல்ல, அவர் ஜெகநாதனாக இருக்கக்கூடிய அந்த விஷ்ணுவை தியானம் பண்றான்னு வச்சுங்க, இல்ல ஜெகதீஸ்வரனாக இருக்கக்கூடிய சிவனை பண்ணிக்கிறார், இல்ல ஜெகன் மாதாவாக இருக்கக்கூடிய அம்பாலியோ யாராவது ஒருத்தரை அவர் பண்ணி கொண்டு இருக்கட்டுமே. அதனால என்ன, அவருடைய புத்தியானது தீஹி அப்படின்னாக்கா அவருடைய புத்தி இல்லையா, இல்லன்னா அவருடைய புத்தியானது விஷ்ணுவை தியானிக்கட்டும். இல்ல எதுவோ போட்ட நமக்கு என்ன சார், அவர் விஷ்ணுவை தியானிச்சா என்ன, சிவனை தியானிச்சா என்ன அப்படின்னா, அவர் பரா பிரகிருதி அபரா பிரகிருதி அப்படின்னு சொன்னார். அவர் என்ன பண்ணாரு, இந்த விஸ்வரூப தியானமாக இருக்கக்கூடிய அபரா பிரகிருதியையும் தியானம் செய்யலாம். நில சந்திர சூரியோச்ச நேத்திரேன, அவர் இந்த உலகம் முழுக்கையும் பூமியாகவும் அவருடைய கால் தான் எர்த்தாகவும் நினைச்சிட்டு, அவருடைய கண்கள் தான் சூரியனாகவும் சந்திரனாகவும் நினைச்சிட்டு, அவருடைய வயிற்றுக்குள்ளதான் எல்லா சூரனர் கக போகி கந்தர்வ எல்லாரும் அப்படி இருக்க. இப்படி தியானம் பண்ணலாம், ஒரு தப்பு இல்லையா, அவர் பாட்டுக்கு இருக்கலாம். இல்ல அவர் என்ன பண்ணலாம்னாக்க பராபிரக்தியாக இருக்கக்கூடியதான அந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற ஒரு விஷயத்தையே நினைச்சு அந்த பிரம்மா ஆனந்தத்திலேயே அவர் லயித்தும் இருக்கலாம். ஒருத்தரும் கேள்வி கேட்க முடியாது அவரை. அவர் இப்படி வேணாலும் இருக்கலாம், அப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். சாட்சியகம் கிஞ்சித் அத்திர ந குர்வே. ஆனா ஒண்ணு மாத்திரம் அவருக்கு நல்லா புரியும், நான் சாட்சியா இருக்கேன், நானு ந குர்வே நாபி காரையே, எந்த காரியத்தையும் நான் பண்ணுவதும் இல்லை, நான் பண்ணும்படி தூண்டுவதும் இல்லைன்றதுல அவர் கிளியரா இருக்காரு. நைவ தஸ்ய கிருதே நாத்தஹா
அகிருத்தேனேஹ கஷ்டன நச்சாஸ்ய சர்வபூதேஷு கச்சித்யபாஸ்ரய. அவருக்கு ஒரு ஆசிரியமும் கிடையாது. அவருக்கு கிருத்தேன அர்த்தா செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. அவர் எதுக்காக செய்யப்படி கொண்ட போறாரு இல்லையா? நமக்கு நம்ம இருக்கோம் ஆவணியாவட்டத்துல காமகார்ஷின் மண்ணிறக்கார்ஷின் நம்ம பண்ணணும். ஏன்னா காமம் இருக்கு நமக்கு, அது போகணும்ன்றதுக்காக. மஞ்சு இருக்கு, எப்ப பார்த்தாலும் கோபம் வந்துட்டு, அதுவும் அசட்டுத்தனமா கோபம் வருது நமக்கு. அந்த கோபம் இருக்கிற வரைக்கும் நமக்கு நன்னா தெரியுது நம்மள இவ்வளவு பேர் திட்டுறதுக்கு காரணமே நம்ம கோபம் தாங்க இல்லையா? காமக்கர்த்தா காமக்காரயிதா நாகம் காரயிதா. அவர் காமக்கர்த்தா. அவர் என்ன நினைக்கிறார், காம ஏதோ அன்னைக்கு அசடு வைத்து அவ்வளவுதான். நாகம் கர்த்தா, நான் அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்ல. காமக்காரயிதா நாகம் காரயிதா மஞ்சுக்கர்த்தா நாகம் கர்த்தா மஞ்சுக்காரயிதா நாகம் காரயிதா அப்படின்னு நாராயண உபநிஷத்துல ஞானியா இருக்கக்கூடியவர், ஆத்மானந்தமா இருக்கக்கூடியவருக்கு, அவருக்கு இந்த காமன் மண்ணு எல்லாம் இன்னைக்கு என்னமோ சார் ஏதோ கோபத்துல அப்படி சொன்னா அது என்ன சார் இப்போன்னு மெச்சூர்டு சாதாரண ஆளே சொல்லும் பொழுது ஞானியினுடைய லெவல் என்னன்னு நம்ம புரிஞ்சு பாத்துக்கணும் இல்லையா? அவர் என்ன பண்றாரு, என்ன இதெல்லாம் காம. அவர் எதையும் தூண்டுவதும் செய்வதும் இல்லை, செய்யபடி தூண்டுவதும் இல்லை. அதுதான் ஞானியினுடைய நிலை. விஷ்ணும் தியாயத்து தீஹி, அவருடைய தீயானது புத்தியானது விஷ்ணுவை வேண்டுமானாலும் தியானிக்கட்டும். இல்ல எத்வா பிரம்மானந்தே விலியதாம், அந்த பிரம்மானந்த ஸ்வரூபத்திலேயே அப்படியே கண்ண மூடின்ற அவர் அப்படியே லயமாக இருக்கலாம். சாட்சியகம் கிஞ்சிதப்யத்ர, நான் தான் சாட்சின்றதுல அவருக்கு கிளியர் கட்டா இருக்கிறதுல ந குர்வே நாபி காரிய, அவர் எதையும் செய்வதும் இல்லை, செய்யும்படி செய்வதும் இல்லை. அவர் செய்வதும் இல்லை, செய்யும்படி தூண்டுவதும் இல்லை அப்படின்னு. ஏவம் சகலஹ குத்ர சம்பவேத் கர்மினோ மம விபின்ன விஷயத்வேன பூர்வாபர சமுத்திரவத். ஏவஞ்ச இப்படி இருக்கிறதுனால அவன் எப்படி பண்றான், கர்மால ஈடுபடுறவருக்கும் எனக்கும் எந்த கலகமும் வரவே வராது. எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வரதுக்கான சான்ஸே இல்ல. இந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கு. வர மாதிரி நமக்கு தோணும். என்ன சார் இது வேதத்துல 1000 பேஜ் இருக்கு சார். வேதத்துல 999 பேஜ் கர்மாவை பத்தி சொல்றது இல்லையா, பாராயணத்தை பத்தி சொல்றது, உபாசனையை பத்தி சொல்றது. இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அந்த கடைசியில ஒரு பேஜ்ல தத்துவமசி சொல்லியிருக்கான் அல்ல, அந்த ஒரு 2 பேஜ தலையில வச்சுட்டு இது என்ன சார் அநியாயம் சார். ஒரு கிராமத்துல ஒரு பையனுக்கு பிளேக் வந்துருச்சுன்னாக்க என்ன சொல்லிருக்கு, அந்த பையனை கொண்டுட்டீங்கன்னா இல்லையா கிராமமே காப்பாற்றப்படும் இல்லையா? நமக்கு என்ன, உலகம் நல்லா நடக்கணும், உலகத்துல நிறைய கர்மாக்கள்லாம் செய்யணும், நிறைய பேர் சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ணணும், யாகங்கள்லாம் பண்ணணும்ன்றதுக்காக இந்த வேதாந்திகளையே நம்ம அடிக்க கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நியாயம் மாதிரி தோணுதா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இல்லையா? அந்த பேஜை கீழ்ச்சி விட்டுருங்க, சரியா போச்சு. 999 பேஜ் உலகம் ஜம்முன்னு இயங்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, இவனால அவனுக்கு ப்ராப்ளமா, அவனால இவனுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இவனுக்கு இந்த 999க்கு யாரு சைடு பண்றாங்களோ அந்த ஆளுங்களுக்கு எல்லாம் என்ன அர்த்தம், அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும், அதுக்காக தானே நீங்க இந்த உலகம் நல்லா நடக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் தானே நினைக்கிறான். எல்லாம் செல்பிஷ் பீப்புள். இப்போ அதுல இருந்து ஒருத்தன் நான் வெளில போறேன், யூ ஷுட் பி ஹாப்பி. ஒருத்தன் போயிட்டான்ல, ஆனாலும் என்னால இவங்களுக்கு தொந்தரவு இல்லை, இவங்களால இவங்களுக்கு தொந்தரவு இல்லை. அதனால அந்த ஒரு பேஜை ஏன் கிழிக்கணும்? அந்த கிழிச்சதுன்னா உங்களுக்கு நல்லதுதான். ஒருத்தன் போறான், உங்களுக்கு காம்படிஷன் ஜம்முன்னு ஒரு எக்ஸ்ட்ரா கிடைக்க போறது உங்களுக்கு இல்லையா? அப்படின்னு இவனுக்கு என்ன ஆச்சு, இவனுக்கு எப்படி போனா 999 எனக்கு என்ன அப்படின்னு இவன் இங்க உட்கார்ந்துருக்கான். அதனால இவனால அவனுக்கு ப்ராப்ளம் இல்ல, அவனால இவனுக்கு ப்ராப்ளம் இல்ல. 2 பேருக்கும் எங்க இருந்து கலகம் வரும்? ஒன்னும் வரவே வராது இல்லையா? உங்களுக்கு காம்படிஷனுக்கு ஏதாவது வந்ததுனால அசூயை வரணும் இல்லையா? உங்களுடைய போச்ச உங்க வீட்டை நான் ஏதாவது பண்ணேன்னாக்கோ உங்க துட்டை திருந்தாதானே உங்களுக்கு காம்படிஷன். அதனால நியாயமா பார்த்தா இந்த 999 தான் ஒருத்தருக்கு அடிச்சுக்கணுமே தவிர எனக்கு இதுல சம்பந்தம் ஏதோ ஆர்குமெண்ட்னு சொல்லி ஏதோ ஒரு பிளேக் ஆர்குமெண்ட் தப்பா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வந்து அவனுக்கு போனா ஊரை காப்பாத்தலாமே அப்படின்னு ஒண்ணு காப்பாத்த வேணாம். இந்த ஒரு பேஜ் தான் காப்பாத்தும். இந்த 999 பேஜும்
யாருக்கு வேணுமோ அவளுக்கு இவன் அது ஒண்ணு இவன் சொல்லவே இல்லை. உங்களை யாராவது சொன்னாங்களான்னு வேதாந்தம் படின்னு நீங்க வேதாந்தம் படிக்கும் போது கேட்டீங்கன்னா பூஜை பண்ணும், கண்டிப்பா பூஜை பண்ணணும் தான் சொல்ல போறாங்க. யாராவது பூஜை எல்லாம் பண்ணாத கோயில் போகாதுன்னு சொல்ல போறாங்க இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஃபீல்டுல இல்லையே. நீங்க இல்ல யாரு கேட்கறானோ அவன் பண்ணித்தான் ஆகணும். யாருக்கு தர்மத்துல நாட்டம் இருக்கோ அவனை போய் தர்மம் பண்ணாதேன்னு நான் சொல்ல முடியும். அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இவாளுக்கும் அவளுக்கும் ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. நம்ம ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக இப்படி சொல்லி திருச்சி பாக்குறாங்க தவிர கலகம் ஏற்படுறதுக்கான சான்ஸே கிடையாது. இவா ரெண்டு பேர்ல ஏவம் கலஹா குத்திர சம்பவே கர்மினோ கர்மிக்கும் எனக்கும் எப்படி கன்ஃபியூஷன் வர போறது? அவன் பாட்டுக்கு அவன் வழியில நல்லா பண்ணிட்டு இருக்கான், நிறைய பண்றான். 4 வாஜ்பாயம் பண்ணிட்டேன், 5வது வாஜ்பாயம் பண்ண போன நான் சந்தோஷம். நான் பாக்குறேன், எனக்கு என்ன போச்சு, நான் பண்ண அவ்வளவுதானே, பண்ணா என்ன, எனக்கு என்ன நல்லது தானே. ஜம்முன்னு பண்ணுங்க, சூப்பரா போங்க சொர்க்கத்துக்கு, என்ஜாய் இல்ல அவ்வளவுதானே. இதுல இவனுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. இவனை பார்த்து அவன் ஆஞ்சி பண்ண இவன் ஒரு காம்படிஷன் குறைஞ்சது இல்ல, அதனால அவருக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. இவர் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை? அதனால ஏவம் கலஹா குத்திர சம்பவே கர்மினோ மம விபின்ன விஷயத்வன. ரெண்டு பேரும் வேற வேற, இதுக்கு அதிகாரி வேற, அதுக்கு அதிகாரி வேற. இது ரெண்டும் விபின்ன விஷயத்வன. அவன் பாவம் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு பிரம்மன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன ஒரு காம்படிஷன் குறைஞ்சது. இவருக்கு ஒரு காம்படிஷன் குறைஞ்சதுன்னா நிறைய கிடைக்காது. இவனுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கு அது ஒன்னும் பாதம் இல்ல, அவனுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கும் இவரால பாதம் இல்ல. இது எப்படி இருக்கு அப்படின்னா பூர்வாபர சமுத்திரவத்து. மேல இருக்கக்கூடிய சமுத்திரத்துலதான் இந்த சலனங்கள்லாம் இருக்கும். கீழே இருக்கக்கூடிய சமுத்திரத்துல ஒரு இல்ல, அவர் பாட்டுக்கு கீழே உட்கார்ந்து இருக்காரு. மேல என்ன நடந்தா அவருக்கு என்ன கவலை? என்ன கீழே இருக்கக்கூடிய அவர்னால இவாளுக்கு என்ன போகணுமா, சலனமா இருக்கிறவங்களுக்கு இவாளுக்கு என்ன பிரச்சனை? அது பாட்டுக்கு அந்த சமுத்திரம் பாட்டுக்கு இருக்கட்டும், இந்த சமுத்திரம் பாட்டுக்கு இருக்கட்டும். அதனால ஒரு கலகம் இல்ல, போத் கேன் கோஎக்ஸிஸ்ட் சோ பியூட்டிஃபுல்லி இன் ஒன் பிளேஸ் இல்லையா? ஞானியும் அஞ்ஞானியும் சௌரியமா இந்த உலகத்துல இருந்து கொண்டிருக்கலாம். அது அவனால இவனுக்கு பாதகம் இல்ல, இவனால அவனுக்கு பாதகம் இல்ல. இத புரிஞ்சுக்கலாம். அதனால இவாளுக்குள்ள கலகம்ன்றது வாருன்றது வரத்துக்கு சான்ஸே இல்ல, சண்டை வரத்துக்கு சான்ஸே இல்ல அப்படின்னாரு. வபுர் வாக்தீபு வபுர் வாக் தீஷு நிர்பந்தஹ கர்மினோ நது சாட்சினி ஞானின சாட்சி அலேபத்வே நிர்பந்தோ ந இதரத்ரஹி. வபுஹு அப்படின்னாக்க உடம்பு, காயம் இல்லையா? வாக்கு அப்படின்னா வாக்கு, காயம், வாக்கு, மனசு. தீஹினா மனசு, காயம், வாக்கு, மனசு இல்லையா? சரீரம், வாக்கு, மனசு இதெல்லாம் யாருக்கு கட்டுப்பாடு? வேணும்னு நினைக்கிறவன், எனக்கு அதை அச்சீவ் பண்ணணும்னு ஆசை இருக்கு அப்படின்னாக்க நான் அதையே நினைச்சிட்டு இருக்கணும். நான் அதையே பத்தி ஜபம் பண்ணிட்டே இருக்கணும். அது முடிகிற வரைக்கும் எனக்கு அது வேணும், அது வேணும் பகவானே, எனக்கு அது வேணும், அது வேணும், எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கணும். என்னுடைய உடம்பு அதுக்கு ஏத்த மாதிரி கோவிலுக்கு போனோம், டெய்லி 108 பிரதட்சணம் பண்ணணும், அது முடிகிற வரைக்கும் அதே புத்தியா இருக்கணும். இவனுக்கு அந்த பந்தங்கள்லாம் இருக்கு. ஏன்னா இவன் பண்றது தவறி போச்சுன்னா, இவன் உபாசனை பண்ணா எப்படி சொல்லியிருக்கோ அப்படிதான் பண்ணணும். எனக்கு தெரியாது எங்க பண்ணணும், ஹிருதயாய நம இங்க இருக்கா சார், இது என்ன கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. ஹிருதயாய இப்படி பண்ணலன்னாக்கா உங்களுக்கு பலன் கிடையாதுன்னாக்க நம்ம பயந்து என்ன பண்றோம், அதே மாதிரி சிரசேஸ்வாகம் சிகாய பண்ண. ஏன்னா எனக்கு புத்தி ரிசல்ட் இல்ல, ரிசல்ட் எனக்கு வேணும்னா இதுல எதையுமே நான் மாத்த முடியாது. என்ன ரிசல்ட்டே வேணாம்னாக்க நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் இல்ல. ரிசல்ட் வேணும்னாக்க காயம், வாக்கு, மனசு இதெல்லாம் கர்மிக்கு பந்தம். யாரெல்லாம் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அவனுக்கு ரிசல்ட் கிடைக்காது. இங்க இவனுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்காதுன்னா சரி வேண்டாம், அவ்வளவுதானே, பிரம்மஞானம் வேண்டாம், போன போகுது அப்படின்னு நினைக்கிற ஆளுக்கு நீங்க என்ன பண்ண முடியும் இல்லையா? இவனுக்கு வப்புகு வாக்கு தீஷு நிர்பந்தா கர்மினஹா, கர்மிக்கு இந்த நிர்பந்தம் இருக்கு. இவன் எப்படி இருக்கான்னா ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வெதிரிக்தா அவஸ்தாத்திரைய சாட்சின்னு இவன் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஆத்மாவை கிளைம் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு இந்த சரீரத்துல என்ன ஆனா என்ன, இந்த சூக்ஷ்ம சரீரத்துல என்ன ஆறுதுன்றது இவனுக்கு என்ன போயிடுச்சு. ஏஎம் பிரேத்த விசிகிச்சா மனுஷன், அவன் என்ன பேசுனா எனக்கு என்ன, யாருக்கு விசிகிச்சா இருக்கோ அவன் போய் கேட்டுக்கிட்டான்
அதுல என்னையா விசிகிச்சையே எனக்கு இல்லையா, எங்க போறது, எங்க இருக்கு, சரீரமே இல்லன்னாக்க இந்த சரீரத்துல 3 சரீரம் இருக்கான், அது சூக்ஷ்ம சரீரம் இருக்கான், அதுல கரான சரீரம் இருக்கான், இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருமா, இந்த சரீரம் விட்டு போகுமா, போன உடனே இன்னொரு இடத்துக்கு போகுமா, அது போன உடனே கொஞ்ச நாள் தங்குமா, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு அந்த அட்டையை பிரிக்கிற மாதிரி ஒரு சரீரத்துல போன, இதெல்லாம் யாருக்கு, யாரு கவலைப்படாமோ அவன் படட்டான் இல்ல. எனக்கு அந்த கர்மா வேணும், பசங்க அப்படி பண்ணணும், நான் போனவன் அங்க போய் பித்துவா இருக்கணும்னு ஆசைப்படுறவனுக்கு அதெல்லாம், இவனுக்கு எதுவுமே நான் இந்த 3 சரீரமும் இல்லன்னு சொல்றேன், ஜெகத் மித்யா சொல்ற இவனுக்கு என்ன கவலை, யார் பண்ணா என்ன, ஃபியூச்சர்ல எனக்கு பண்ணா என்ன, பண்ணலன்னா என்ன, பண்றதுக்கு ஒரு நல்ல வேணும் சார், ஆண் வாரிசு ஒண்ணு இல்ல சார், இல்லன்னாக்கா எப்படி சார் வரும், இதெல்லாம் லோகத்துக்காக சொல்ற பேச்சை தவிர வஸ்துதகா இதெல்லாம் எடுபடாது. அதனால ஞானியா இருக்கக்கூடிய ஞானினகா சாட்சி, அவன் சாட்சியா இருக்கான், அவனுக்கு இதெல்லாம் அலேபம். இந்த லேபம்னா என்ன, கர்மா, கர்மா அவனுடைய பலம். இவருக்கு கர்மாவில அகர்த்தா கர்த்தான்ற எண்ணமே இல்ல, இவருக்கு பலத்தை பத்தி என்ன கவலை, போக்திருத்துவத்தை பத்தி இல்ல. அவர் அகர்த்தா அபோக்தாவாக இருக்கக்கூடிய சாட்சியோட ஐடென்டிஃபை பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஞானிக்கு நிபந்தகா ந இதரத்ரஹி, அவருக்கு எந்த ஒரு நிபந்தமும் எங்கேயும் கிடையாது. அவர் பாட்டுக்கு ஆத்மாராமனா உட்கார்ந்து இருக்காரு, ஆத்மதீஹி ஆத்ம திருப்தா ஆத்மாராமஹான்னு அவர் உத்தரேத் ஆத்மனா ஆத்மானம் அப்படின்னு அவர் ஆத்மாவிலேயே இருக்கக்கூடிய ஞானிக்கு இந்த ஆர்குமெண்ட் எல்லாம் செய்யவே வராது. அதனால இவாளுக்குள்ள கலகமானது வரவே வராது. ஞானிக்கும் கர்மாவுக்கும் என்ன பேதம், 2 பேரும் போல் சப்பாட்டு, அவளுக்கும் இவாளுக்கும் சண்டை வரத்துக்கான சான்ஸே இல்ல அப்படின்றதுக்கு அவளுடைய காய் வாக்கு மனசு அப்படி எல்லாம் அதுல இருக்கு. இவருக்கு அந்த 3தோட சம்பந்தமே இல்ல. அதனால காய வாக்கு மனசுல சம்பந்தம் இருக்கக்கூடியவன் யாருக்கோ அவனுக்கு இதெல்லாம் வரட்டும், இவருக்கு அதுல சம்பந்தமே இல்ல. அவருக்கு பாடியிலயும் சம்பந்தம் இல்ல, மைண்ட்லயும் சம்பந்தம் இல்ல, இன்டெலெக்ட்லயும் சம்பந்தம் இல்லாதவர் இவர். இவருக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, ஒரு சம்பந்தமுமே கிடையாது அப்படின்னார். ஏவம் ச அந்யோன்ய விற்த்தாந்த அனபிஜ்ஞௌ பதிரௌ இவ விவதேதாம் புத்திமந்தஹ அசந்தியேவ விலோக்கியதௌ. பாருங்க, இவா 2 பேரும் என்னென்னமோ இவர் ஒரு பிலாசபி வச்சுட்டு இருக்காரு. இவராவும் ஒண்ணு முடிவு பண்றாரு, ஞானினா எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, இவருடைய மனசுல அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கணும், அவர் யாரோடையும் பேசக்கூடாது, உம்முன்னு இருக்கணும், அவரு தத்தியா உட்கார்ந்து இருக்கணும், அவர் மேலெல்லாம் அப்படியே நிறைய எறும்பெல்லாம் கூடெல்லாம் கட்டி அப்படி இருக்கணும் இல்லையா, அது மாத்திரம் இருக்கணும். நமக்கு சினிமா எல்லாம் பார்த்து என்னென்னமோ ஒரு ஐடியாஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கான் இல்லையா, அந்த ஐடியாஸோட வச்சுட்டு அந்யோன்ய விற்த்தாந்தம், இந்த மாதிரி விற்த்தாந்தங்களை எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணாக இருக்கக்கூடியதெல்லாம் பண்ணிட்டு இந்த 2 பேரும் என்ன பண்றாங்க, அதாவது இந்த ஞானி இல்லாம அந்த ஞானியை தப்பா புரிஞ்சுட்டு 2 ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட் இல்லையா, கர்மிகள் உபாதகர்கள் இவர்கள்லாம் என்ன புரிஞ்சுட்டு இருக்காங்க, இவா ஏதோ ஒரு லெவல்ல புரிஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே விருத்திகார மதங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் கர்ம சமுச்சயம், ஞான கர்ம சமுச்சயம் இப்படி எல்லாம் சண்டை போட்டு அவர்கள்லாம் என்ன பண்றாங்க, ஒருத்தருக்கு நான் சொல்றதுதான் ரைட்டு, நீ சொல்றதுதான் ரைட்டுன்னு சொல்லிட்டு அனபிஜ்யம், அவர்கள் விஷயத்தை அறியாதவர்கள். இவர்கள் என்ன பண்ணாங்க, எப்படி பதிரோ இவ செவிடனுக்கு செவிட சண்டை பண்ணி, இவன் என்ன சொல்றானோ அது அவர் கேட்க மாட்டேன்றாரு, அவர் என்ன சொல்றாரோ அது இவர் கேட்க முடியாது, 2 பேரும் ஒரேடியா சண்டை போட்டுட்டே இருக்காரு. நான் ஆபீஸுக்கு போறேன்றாரு, நீங்க மார்க்கெட்டுக்கு தான் போறீங்க, நான் மார்க்கெட்ல தான் இருக்கேன் அப்படின்றாரு, நான் மார்க்கெட்ல தான் இருக்கு, 2 பேரும் சண்டை. ஒரே விஷயம் 2 பேருக்குமே தெரியாம இவர் என்ன சொல்றாருன்னு அவர் கேட்க மாட்டேன்றார், அவர் 2 செவிடர்கள் எப்படி போட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி இவர்கள்லாம் இந்த கர்மிகளுக்குள்ள இந்த அஜ்ஞானிக்குள்ளதான் இந்த சந்தேகங்கள்லாம் இருக்கு. அவர் பிரம்மவித்தா, பிரம்மவித் வரியனா, பிரம்மவித் வரிஷ்டனா, இந்த பேதங்கள்லாம் யாருக்கு, ஞானிக்கு எப்படி பேதம் இருக்கும், இருக்கிறது ஒரு ஞானம், ஞானி ஆயிட்டாரு அவரு. இதெல்லாம் இவர்களுடைய பேதம், இவர்களே ஒரு நம்மளுடைய அஜ்ஞானத்துக்காக நம்ம விஷயம் சார், எங்க வாத்தியார் அப்படி சொல்லவே சொல்றீங்க, அவர் பிரம்மவித் வரிஷ்டன்றான், அவரோட பிரம்மவித் வரன்னாக்க எங்க வாத்தியார் தான், இவாள அவளுக்குள்ள ஒரு கிரடேஷன் போட்டுக்க வேண்டியது. அந்த ஞானி பிரம்மவித்து சார், அவர் பிரம்மவித் வரன், அவர் பிரம்மவித் வரிஷ்டன், அவருடைய பரமகுரு. இதெல்லாம் நம்மளுடைய அஜ்ஞானத்தினால வரக்கூடியது. பிரம்ம ஜானம் ஒண்ணுதானே, அதுல என்ன இன்டர்மீடியட் டிகிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னா ஞானியா அஜ்ஞானியா, அவ்வளவுதான். இங்க அந்த ஞானிக்குள்ள எங்க பேதங்கள்லாம் வந்தது,
இல்லையா? அதனால இவர்கள்லாம் விவேதத்தான். அப்படி இருக்கக்கூடியவர்கள்லாம் பேசிட்டு இருக்கட்டும், விவாதம் பண்ணி கொண்டிருக்கட்டும். ஏன்னா விஷயம் தெரியாதவர்கள் அனபிஜம் இல்லையா, அனபிஜம்னு சொன்னதுனால டூயல் அங்க போட்டார். அதனால இங்க என்ன பண்ணார், விபதேதாம் விபதேதாம், அவர்கள் விவாதம் பண்ணி கொண்டு இருக்கட்டும். அந்த ரெண்டு பேரு இல்லையா, தாம்னு போட்டதுனால அது டூயல்னு தெரியுது. சூர்யா சந்திரமோ திட்டேதாம் இல்லையா, நம்ம லலாட்டே திட்டம் தூ திட்டேதாம் அப்படின்லாம் நம்ம பார்க்கல. டூயல் வந்ததுன்னா தாம் வரணும். அதனால விபதேதாம் புத்திமந்தகா, இந்த நன்ன வேதாந்தத்தை புரிஞ்சு கொண்டிருக்கக்கூடியவர் புத்திமான், புத்திமந்தகா, புத்தி இருக்கக்கூடிய இந்த வேதாந்த கிளாஸுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிந்து கொண்டவர்கள். அவர்கள் என்ன பண்ண, அசந்தியவ, இவாளை பார்த்து அவெல்லாம் சிரிக்கிறார் இல்லையா, சிரிச்சுட்டு உங்க கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் இவன். அப்படியா சண்டை போட்டுருக்கீங்களா எப்படின்னு, இப்படிதான் பண்ண, நான் இப்படி எல்லாம் இருந்தவன் தான் அப்படின்னு ஒரு அசந்தியேவ விலோக்கியத்தோ, இவா ரெண்டு பேரையும் பார்த்து, ரெண்டு பேர் செவிடர்கள் எப்படி பேசுறத பார்த்து என்ஜாய் பண்றானோ அப்படி இவாளுடைய வார்த்தைகள்லாம் ஒருத்தர் விசிஷ்டாத்வைத்தன்றாரு, ஒருத்தர் துவைத்தன்றாரு, ஒருத்தர் அத்வைத்தன்றாரு, அத்வைதத்துல விவரண மதன்றாரு, ஒருத்தர் பாமதி மதன்ற எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டோம். எல்லாம் பார்த்து சிரிப்பா இருக்கு நமக்கு இல்லையா, பண்ணிக்கிட்டான் போ இதெல்லாம் வளரட்டும் என்ன அப்படின்னு இவர் பாக்குறாரு. தவிர இவர் எதுலயாவது சம்பந்தப்பட போறாரா? இதெல்லாம் ஏன் இதான் மூணுத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயம்னு சொல்லிட்டேன், மனோவாச்சா மகோச்சரன்னு சொல்லிட்டேன், சாஸ்திரத்தினால அறிய முடியாதுன்னு சொல்ல சாஸ்திரத்துல சண்டை போட்டு இருக்கான் இவன் திருப்பி. இந்த மதம் தான் சார் வசதி, இது ரொம்ப ஈஸியா கேட்சிங், அது இவருக்கு பிடிச்சிருக்குன்றதுக்கா. அதுதான் சார் சாஸ்திரம் தான், அதுதான் சார் பாமதி கல்பத்தரு தான் சார் சாஸ்திரம். ஏன்னா அவருக்கு அது பிடிச்சிருக்கு, ஏன்னா உங்களை விட அவர் நான் படிச்சிருக்கேன். அத சொன்னா எனக்கு பேரு இந்த புகழுக்காகவும் பேருக்கா வரக்கூடிய விஷயங்களை தவிர ஞானியானவன் இது எதுலயுமே அவன் சம்பந்தப்படவே இல்லை. அவன் அசந்தியவ இவர்கள்லாம் பண்றதை பார்த்து அவன் அப்படி சிரிச்சுட்டு விலோக்கியத்தோ அவன் பார்த்துட்டு இருக்கான். ஓ இப்படி எல்லாம் இந்த லெவல் கூட இப்படி எல்லாம் இருப்பாங்க போல இருக்கு, நல்லாதான் இருக்கு. அதனாலதான் இவளோட ரொம்ப கிட்ட போக முடியாது, நம்ம போனா அவன் ஜாகிரதையா இருக்கான் இன்னும் கொஞ்சம் இல்லையா. இதுதான் ஞானியினுடைய நிலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ரசமா ஒவ்வொன்னா சொல்லிட்டே போயிட்டு இருக்காரு. ந கர்மேயம் கர்மீ ந விஜானாதி சாட்சினம் தஸ்ய தத்வவித் பிரம்மத்வம் புத்தியதாம் தத்ர கர்மின கிம் மிஹீஜதே. கர்மியானவன் சாட்சியை அறிவதில்லை, சாட்சியா இருக்கக்கூடியவனோ பிரம்மமா இருக்கும் தன்மத்தை அறிஞ்சவன் இவர்கிட்ட போகிறதில்ல. இதனால அவனுக்கு என்ன இவரால நஷ்டம், இவருக்கு அவரால் என்ன நஷ்டம் இல்லையா. அந்த கலகம்னு சொன்னார் இல்லையா, தர்மிகம் அதையே கொஞ்சம் விஸ்தாரப்படுத்திட்டே இருக்காரு, ஒரு டிஃபரன்ஸா காமிக்கிறாரு. அவளுக்குள்ள கர்மிக்குள்ள இந்த பேதங்கள்லாம் இருந்துட்டு போட்டோமே, ஞானியை பொறுத்த வரைக்கும் இந்த பேதங்கள்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு மேல சொல்லி போயிட்டு இருக்காரு. இத அடுத்த சனிக்கிழமை அன்னைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.